श्री गुरुभ्यो नमः। नमस्सभायै। श्रीकान्तो माधुर्यो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवा तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वैदेही सहितं सुरभ्रुवतले हैमे महामण्डपे मध्ये पुष्करासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाजयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यानं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् भूतनाथ सदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं भजरराक्षसान्तकम् असाध्यं साधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं बुद्धिर्बलयशोधैर्यं निर्भयत्वमलोकता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री आञ्जनेय मूर्ति की जय। जय श्रीराम। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரனோடும் சீதாதேவியோடும் அஞ்சனாபுத்திரன் ஹனுமாரோடும் அனுகிரகத்தால வால்மீகி விரச்சிதமான ராமாயணத்திலே அந்த ராமாயணத்தோட கல்பக விருட்சம் இல்லை காமதேனு நிறையப்படுற சுந்தர காண்டத்தோட மகாத்மியம் இல்லை சுந்தர காண்ட அந்த கதை என்னது எന്നുള്ളത് ശ്രമിക്കണം. இந்த வால்மீகி ராமாயணத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி 6 காண்டங்கள் உண்டு. பால, அயோத்தியா, அரண்ய, கிஷ்கிந்த, சுந்தர, யுத்த காண்டம். அப்போ இந்த பால காண்டம்னு பார்த்தா அதுல இந்த ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னோட பால்யாவஸ்தை அதிலேக்கம் வருது, விவாகம் அதெல்லாம் பால காண்டத்துல வருது. அயோத்தியா காண்டத்துல அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா விச்சின்னாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் நடக்கிறது இல்லை, பிளான் பண்றா நடக்கிறது இல்லை விச்சின்னாபிஷேகம். அது கழிஞ்சு அரண்ய காண்டம் 14 வருஷம் வனவாசத்துல 13.5 வருஷம் அது வனவாசம் சொல்லிக்கிறது அரண்ய காண்டத்துல. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம், சுக்ரீவ சக்கியம், பாலிவதம் முதலானவையெல்லாம் அதுல சொல்லியிருக்கான். சுந்தர காண்டம் வழியே பார்க்கலாம். அடுத்தது யுத்த காண்டம் நமக்கு தெரியும், ராம ராவண யுத்தம், ராம பட்டாபிஷேகம் எல்லாம் യുദ്ധ കാണ്ഡത്തിൽ ചൊല്ലിയിരിക്കാം. അപ്പൊ ഇത്രയും ബാക്കി 5 കാണ്ഡങ്ങളും ശ്രദ്ധിച്ചാൽ നമുക്ക് തന്നെ മനസ്സിലാക്കാം. അതോട് നാമകരണം, അതാത് കാണ്ഡങ്ങളോട് നാമകരണം ഒന്നില് அந்த காண்டத்துல சொல்லிக்கிற ராம முதலானவாளோட பிராயத்தை பொறுத்து, அதாவது பாலகாண்டத்துல சொல்ற மாதிரி இல்லை அந்த காண்டத்துல என்ன சிச்சுவேஷன்ஸ்ல என்ன நடந்திருக்கு இல்லை அது எங்க வச்சு நடந்திருக்கு அது வச்சுட்டாக்கும் கிஷ்கிந்தா காண்டம், அரண்ய காண்டம், யுத்த காண்டம். யுத்த காண்டத்துல யுத்தம் நடக்கிறதுனால அப்படி பேரு போடுறான். அப்படி பார்த்தானா சுந்தர காண்டத்துக்கு சமுத்திர காண்டம்னோ தூத காண்டம்னோ லங்கா காண்டம்னோ எல்லாரும் பேரு வரலாம். அதுக்கு பகரம் என்ன பேராக்கம் வால்மீகி மகர்ஷி போட்டிருக்கார், சுந்தர காண்டம்னு போட்டிருக்காங்க இல்லையா. சுந்தரஹா வாக்கு கர்த்தம் நடக்க நம்மளெல்லாம் சுந்தரம் എന്ന് കേൾക്കാത്ത എന്നൊക്കെ നമ്മ മനസ്സിൽ വരുന്നത്
வாக்குக்கு டிக்ஷனரியில், அதாவது நிகண்டூல சொல்லியிருக்கிற அர்த்தம் நஷ்டத்ரவ்யஸ்ய யோ லாபஹ சுந்தரஹ கத்யதே புதேஹி. அதாவது ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சு, அந்த தொலைஞ்சு போன சாதனம், அந்த திரவியத்தை நமக்கு கிடைக்கிற அந்த சிச்சுவேஷனை காக்கும் அந்த அந்த ஹாப்பினஸ் இல்லை, அந்த கிரியேட் செய்கிற மூட் இல்லை, அந்த சிச்சுவேஷன் சந்தர்ப்பத்துக்கு சொல்லுற பேராக்கும் சுந்தரஹ. അപ്പം இங்க இந்த காண்டத்துல தொலைஞ்சு போன மாணிக்கம் ஏதாக்கும்? சீதமாகிய சாட்சாத் சீதமாவை தொலைஞ்சு போயிருக்கு. அந்த சீதமாவை தப்பி கண்டுபிடிக்கிற காண்டமாக்கும் இது. அதுകൊണ്ട് இந்த காண்டத்துக்கு என்ன கொண்டும் சுந்தர காண்டங்கிற பேரு ஆக்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு என்னது சொல்லிருக்கா, இந்த காண்டத்திலேயாக்கும் பக்த குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஹனுமத் பக்தியை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறது இந்த காண்டத்திலேயாக்கும். இந்த ரசங்களிலே விகாரங்களிலே ഏറ്റവും സുന്ദരമായ വികാരമാക്കും ഭക്തിங்கிறது. അപ്പം அதை பற்றி சொல்லியிருக்கிறது கொண்டு തന്നെ இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டங்கிற பேரு ஆக்ட் ஆகும். இனி இன்னொன்று என்னதை சொல்லிக்கഴിഞ്ഞാൽ നമ്മൾക്ക് എല്ലാവർക്കും ഓരോരോ പേര്. ഇപ്പം എനിക്ക് പേര് അന്നപൂർണി இல்லையா? அதே மாதிரி ഹനുമാൻ பிறந்தപ്പം அஞ்சனா தேவியும் கேசரியும் கூட போட்ட பேராக்கும் சுந்தரஹ. கே சுந்தரஹ நாமகரணம் போட்ட சாருக்கு கேசரியோட புத்திரன் சுந்தரன் கே சுந்தரஹ. இனிஷியலோடு கூடி ഹനുമാർക്ക് നാമകരണം പണിയത് സുന്ദരഹ എന്നാക്കും. അപ്പം இந்த காண்டத்தோட ஸ்டார் இல்லை நடன் இல்லையா, மெயின் ஆக்டர்ங்கிறது ஆராக்கும் ஆஞ்சநேய மூர்த்தியாக்கும் இல்லையா? அப்ப அதனாலேயே இந்த காண்டத்துக்கு சுந்தரஹாங்கிற பேரு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கவி இல்லை வானராൾക്ക് சுந்தரான்னு சொல்லுவா. அதாவது வானரமாக்கு சுந்தரன்னு பேர் எப்படி ஆக்ட் ஆயிருக்கும் கேட்டா, இந்த ஹரிங்கிற பேரு வந்துட்டு சிங்கத்துக்கும் விஷ்ணுவுக்கும் எப்படி பொருந்துமோ அதே மாதிரி சுந்தராங்கிற பேரு கவிக்கும் அழகா இருக்கிறவாளுக்கும் பொருந்தும். அதனாலேயே இந்த காண்டத்துக்கு வந்துட்டு சுந்தர காண்டம் பேரு. அதே மாதிரி கம்ப்ளீட் ராமாயணம் வந்துட்டு இந்த காண்டத்துல வருது. அது நம்ம சிச்சுவேஷன்ஸ் வருது, கதை சொல்லிட்டு வரத எப்போதெல்லாம் நான் சொல்றேன். இந்த காண்டத்துல ஹனுமான் சுவாமி வந்து கம்ப்ளீட் ராமாயணம் இதுவரைக்கும் நடந்தது என்னது, இனி என்ன நடக்குங்கிறதும் சொல்லறதுண்டு. அதனாலேயே இந்த காண்டத்துக்கு வந்துட்டு சுந்தர காண்டம். அதே மாதிரி இந்த காண்டத்தோட அந்தசத்தையிலே உள்ளடக்கம் என்ன இருக்கும்? சுந்தரனான லாவண்ய ராமர் இல்லையா? அந்த லாவண்ய ராமர் வந்துட்டு என்ன பண்றார்? தூது அனுப்புறார், மெசேஜ் சென்ட் பண்றார். ஆருக்கு மெசேஜ் கொண்டு போறது? பரம பாகவதனான ஹனுமான் இல்லையா? பரம பாகவத மௌனி வர சசி விபாகர கனக சனந்தன திகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவர சூனு. பவனசூனு ஆறு வாயுபுத்திர ஹனுமான் இல்லையா? அப்போ பரம பாகவதனான சுந்தரனான ஹனுமான் வந்துட்டு தூது ஆருக்கு கொண்டு போறா? தாயாரான சீதம்மாக்கு கொண்டு போறா இல்லையா? லக்ஷ்மி தேவியோட அழகு நாம் வர்ணிக்கணுமா என்ன? அவ்வளோ அழகியான லக்ஷ்மி தேவிக்கு அழகரான ராமர் சுந்தரனான ஹனுமான்ட்ட சுந்தரமான தூது கொண்டு போறா இல்லையா? என்னது? காத்திரு, நான் வரேன் உன்னை ரட்சிக்க. அந்த பிரேமை பக்தி இந்த சுந்தரமான விகாரங்கள் எல்லாம் வந்திருக்கிற காண்டம் ஆனதுകൊണ്ട് തന്നെ இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்ங்கிற பேரு எதுകൊണ്ടും பொருந்தும். இந்த ராமாயணத்தோட ஒரு பாஷ்யமான திலகம் நாகேஷ பட்டர் எழுதின திலகத்துல இந்த சுந்தர காண்டத்துக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லியிருக்காங்க. சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே கிண்ண சுந்தரம் சுந்தரே சுந்தரி சீதா அக்ஷதாம் மருதே முகாத் ஸ்ருத்வா கிருஷ்ணதேவாஸ்து சராம சததம் திருதி. அதாவது இந்த சுந்தர காண்டத்துல வர்ணிச்சிருக்கிற லங்கா, இந்த பூமியிலே ഏറ്റവും அழகான நகரியாக்கும் லங்கா நகரி அல்லவா? அந்த அழகான லங்கா நகரியை பற்றி சொல்லியிருக்கா. அதே மாதிரி சுந்தர காண்டத்தோட கதை அத்தியதிகம் சுந்தரமாகும். இப்ப நான் அதோட உள்ளடக்கம் சொன்னேன், அத்தியதிகம் சுந்தரமாகும். அதே மாதிரி அடுத்தது என்னது? ஆராக்கம் அதுல நாயகி சீதாதேவி இல்லையா?
മൊത്തത്തില് இந்த സുന്ദര കാണ്ഡത്തിലെ സുന്ദരം അല്ലാത്തതെന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ இந்த സുന്ദര കാണ്ഡത്തിക്ക് ഏറ്റവും ആപ്റ്റ് ആയിട്ടുള്ള പേരാക്കും സുന്ദരകാണ്ഡം. അപ്പം அப்படி സുന്ദര കാണ്ഡത്തോട് സുന്ദരமான അതിസുന്ദരமான കഥയെ നമുക്കിപ്പം അനുഭവിക്കാം. നരഹരി ദേവാ ജനാർദന, നരഹരി ദേവാ ജനാർദന, കേശവ നാരായണ കനകാംബരധാരി, കേശവ നാരായണ കനകാംബരധാരി, നരഹരി ദേവാ ജനാർദന, കേശവ നാരായണ കനകാംബരധാരി, രാമ 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 ശ്രീ രഘുരാമ രാമ 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 ശ്രീ രഘുരാമ രാമ രാമ. പന്നഗ ശയന പതിത പാവന, പന്നഗ ശയന പതിത പാവന, കന്നഡന്ദ്രിയോ കരുണാ സാഗര, പന്നഗ ശയന പതിത പാവന, കന്നഡന്ദ്രിയോ കരുണാ സാഗര, ബന്ധുജനക ത്രിപുരാന്ത സായക, ബന്ധുജനക ത്രിപുരാന്ത സായക, സീതാനായക ശ്രീ രഘുനായക, ബന്ധുജനക ത്രിപുരാന്ത സായക, സീതാനായക ശ്രീ രഘുനായക, രാമ 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 ശ്രീ രഘുരാമ രാമ രാമ, രാമ 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 ശ്രീ രഘുരാമ രാമ രാമ, രാമ 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 രാമ, രാമ 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 സീതാരാമ. बोलो रामचंद्रमूर्ति की ജയ് जय हनुमान. ജയ്. അപ്പോൾ നമ്മൾ சாதாரண சீரியல் எல்லாம் பார்த்தோம்னா തുടരും, சீரியல் எண்ட் பண்ணும்போது தொடரும் போடுவா இல்லையா, அடுத்த எபிசோடு வரத்த கதை இதுவரை சொல்லிட்டு காட்டுவா இல்லையா, ஒரு குவிக் ரிவிஷன் இல்லையா. அது மாதிரி சுந்தர காண்டத்துக்கு தொட்டு முன்னாடி வரை என்ன நடந்து சொல்லிட்டு தொடங்கலையானா நமக்கு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அப்போ அதுக்காக என்ன நடந்தது ஜஸ்ட் ஒரு கேப்சியூல் ஃபார்ம்ல சொல்றேன். அது வந்து நமக்கு தெரியும், ராவணன் புஷ்பக விமானத்துல வந்து சீதா தேவியை அபகரிச்சுட்டு போறான். போற வழியில சீதை கூப்பிடுறா, ராமா காப்பாத்து ராமா காப்பாத்து கூப்பிடுறா. அப்படி கூப்பிடுறது இந்த சத்தம் கிட்ட ஆறு பறந்து வரா, ஜடாயு இல்லையா. ஜடாயு பறந்து வந்து ராவணனோட யுத்தம் பண்றது. அப்படி யுத்தம் பண்றத ராவணன் என்ன பண்றதோ அவரோட வாளால சிறக அரிஞ்சு போட்டு, அப்படி சிறக அரிஞ்சு போட்டு அந்த ஜடாயு பக்ஷி ஸ்ரீராமச்சந்திரனோட மடியில கிடந்து ராவணன் தான் சீதையை அபகரிச்சுட்டு போனாங்கிறது சொல்லிட்டு உயிரை விட்டுடுறாங்க. அப்படி அதுக்கப்புறமா அப்படியாக்கும் தெரியாது அந்த திக்கு ராவணனோட புரி எங்கேயோ அதை தப்பி வேണം போறதுக்குன்னு அப்பதான் ராமனுக்கு മനസ്സിലാവുന്നത്. அது கழிஞ்சு இந்த சீதையை புஷ்பக விமானத்துல கொண்டு போற வழி சீதாதேவி என்ன பண்றா, தன்னோட ஆபரணங்களை எல்லாம் வலிச்சு எறியறா இல்லையா. தன்னை எப்படி கொண்டு போனா, எந்த வழி கொண்டு போனான்னு ராமருக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேண்டிட்டு அப்படி பண்றா. அப்படி இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எங்க போய் விடுறது, கிஷ்கிந்தால போய் விடுறது. அந்த கிஷ்கிந்தா ஜனங்களெல்லாம் என்ன பண்றா, இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பறக்கி எடுத்து கொண்டு போய் ராஜாவிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த ஹனுமார் சேகரிச்சு வச்சுட்டாங்க. அப்படி அப்படி இந்த வழியில ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவியை தேடிட்டு வர வழியில கிஷ்கிந்தா நகரியில எத்துறான். கிஷ்கிந்தா நகரியில எத்திட்டு அங்க வந்து நமக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்தது, பாலி வதம் நடந்தது. இந்த பாலி வதம் பண்றதுக்கு பிரத்யுபகாரமா சுக்ரீவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு என்னோட மனைவி
தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும், மனைவியை வீட்டெடுக்க சகாயிக்கணும்னு ஆവശ്யப்படுறார். அப்படி என்ன பண்றா, அவர் சகாயிக்கிறதுக்கு வேண்டிட்டு தன்னோட எப்படியெல்லாம் ராவணபுரிக்கு தான் கொண்டு போயிருக்காரு. ராவணபுரி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. லெங்கைக்கு கொண்டு போயாச்சு தெரியும், லெங்கை எங்க இருக்கு தெரியாது. இந்த தட்சிண திக்க நோக்கி பறந்து போனா அது மட்டும்தான் ஜடாயுட்டேந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். மொபைல் போன்ஸ் ஒன்றும் இல்லாத கொண்டு சிம் கார்டை வச்சுட்டு ரேஞ்ச் ஒன்றும் கண்டுபிடிச்சு கரெக்ட் லொக்கேஷன் ட்ராக் பண்ண பச்சை ஸ்ரீராமச்சந்திரருக்கு. அதனால அதுக்கு வேண்டி யாரு அனுப்புறா, வானரமார அனுப்புறா. அப்படி சுக்ரீவரோட வானரப்படை 4 திக்குக்கும் போறது. அப்ப இந்த தட்சிண திசையை நோக்கி யாரெல்லாம் போறா, ஜாம்பவான், அங்கதன், ஹனுமாரோட நேதൃത്വത്തിல பிரதானிகளாக வானரப்படையில இவாளோட நேதൃത്വத்தில ஒரு பெரிய படையே தட்சிண திக்க நோக்கி போறது. அவ இப்படி காட்டில் கூடி நடந்து 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 போறத ஒரு அழகு சுந்தரமான ஒரு அரண்யத்துல திரைவான இത്രയും தூரம் சர்ச்சிங் நடந்துருக்கு. அப்படி ரொம்ப கிளச்சு தாகிச்சிருக்கிறப்ப நல்ல சுந்தரமான பொய்கை, சுந்தரமான വനം. അപ്പം അങ്ങിന്ന് വെള്ളം എല്ലാം കുടിച്ച് കായ്ക്കനികളെല്ലാം ഭക്ഷിച്ച് റെസ്റ്റ് എടുക്കത്തേക്കും ആര് വരാ, സ്വയം പ്രഭയിലിട്ട് വരാം. വിശ്വകർമാവോട് പുത്രിയാണ് ഹേമയോട് തോഴിയാണ്. അപ്പം அவள் வந்து சொல்றேன்னு, நீங்கள் என்னோட காட்டில இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்பதான் சொல்றேன், இது மாதிரி ஸ்ரீராமச்சந்திரனோட மனைவிய ராவணன் கடத்திட்டு போயிருக்கார். அப்போ இன் சர்ச் ஆஃப் சீதா வி ரீச் ஹியர் சொல்ற. அப்போ சரி, அப்போ ஸ்வயம்பிரப சொல்ற, நீங்கள் அந்த தட்சிண திக்க நோக்கி மகேந்திர பர்வத மகேந்திரகிரியை நோக்கி போங்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவ எல்லாரும் மகேந்திரக்கு போறா, மகேந்திரகிரி நோக்கி அந்த சமுத்திர தீரத்துல போறா. போற வழியில பெரிய குகை, அந்த குகையோட வாசல் சமுத்திர தீரத்துல இருந்து கொஞ்சம் இப்ப தள்ளி. அப்போ அந்த குகையோட வாசல் இவெல்லாம் திருப்பி ரெஸ்ட் எடுக்க உட்காந்துக்கிறா. கலைக்குமே எத்தனை தூரம் விட்டு நடக்கிறா இல்லையா, ரெஸ்ட் எடுக்க உட்காந்துக்கிறது. அப்படி இந்த வானரக்குள்ள சிக்சாக் நடந்துட்டு இருக்கு. அப்ப அப்படி பேசிக்கிறாங்க, எப்படி வந்து இந்த தட்சிண திக்கிலேயே ராவணன் தான் கொண்டு போனான் எப்படி மனசிலாச்சுன்னு காரியங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு வானரர் கேட்கிறார். அப்ப கூட இருக்கிற மற்ற கோசிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியற வாண்டரான் சொல்றான், தெரியாதா, அது வந்து அந்த ஜடாயு இருக்கா இல்லையா, ஜடாயு பார்த்தா, എന്നിട്ട് ஜடாயு யுத்தம் நடந்தது, அந்த சிறக வெட்டினான். அப்படி ஜடாயு வந்துட்டு ஸ்ரீராமச்சந்திரனோட மடியில படுத்துண்டாக்க அப்படியே அவரோட உயிரை விட்டார். புண்ணியாத்மா ரட்சப்பட்டுடுத்தோம் அப்படிங்கிற, நமக்கு எல்லாம் அந்த பாகியம் இருக்கோ என்னவோ அதுவும் சொல்லிக்கிறான். அப்ப அப்படி என்ன பண்றா, ஓ அப்படியா சரி. அப்ப இந்த ஜடாயுங்கிற பேரெல்லாம் மறந்து இல்லையா. அப்ப இந்த குகைக்குள்ள ஆறு இருக்கா, சம்பாதி இருக்கா. சம்பாதி யாரு, ஜடாயுவோட அண்ணாவுக்கும் சம்பாதி. இந்த சம்பாதியோட சிறகெல்லாம் கரிஞ்சிருக்கு, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சம்பாதியால பறக்க முடியாது. அப்ப ஒரு மகர்ஷி சொல்ற, நீ இந்த குகையிலேயே வசிச்சுக்கோ, എന്നിട്ട് இந்த குகைக்கு முன்னாடி கூட ஆறி போறாளோ அவளை பிடிச்சு நீ சாப்பிட்டுக்கோ. அப்படி உன்னோட வயிறு பட்டினி ஆவாது. அப்படியாக்கும் இவர் ஜீவிக்கிறார். அப்ப இந்த குறை வானர கூட்டம் வந்து இருக்கிற சத்தம் கேட்டுட்டு அந்த வானர கூட்டத்தை பிடிச்சு சாப்பிடலாங்கிற உத்தேசத்தோட இருக்கும் ஆறு சம்பாதி வெளியில வர. அப்ப வெளியில வர அந்த சமயத்திலேயாக்க தன்னோட தம்பி ஜடாயுவோடு പേര് കേട്ടത്. അപ്പൊ ഇവ തമ്മിൽ കോണ്ടാക്ട് ഒന്നും ഇല്ലാക്കി വർഷങ്ങളാച്ചു. നമ്മൾ ചൊന്നോമേ അപ്പൊ ടെലഗ്രാം ഇല്ലേ, വാട്സാപ്പ് ഇല്ലേ, ഇൻസ്റ്റാ ഇല്ലേ, കത്ത് കൂടെ പോസ്റ്റൽ സർവീസ് കൂടെ തുറന്നിട്ടില്ലേ. അതെന്നാൽ ഇവ തമ്മിൽ കോണ്ടാക്ട് ഒന്നും ഇല്ല. ഇപ്പൊ ജഡായു എങ്ങിരിക്കാന്ന് സമ്പാദിക്കോ, സമ്പാദിക്കാനേ ഇല്ലാന്ന് ജഡായുക്കോ தெரியாது. அப்ப இந்த ஜடாயுவோட பேரு கேட்டப்ப இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆச்சு. உடனே சம்பாதி வந்து கேட்கிறான், ஆரிங்க என்னது என்ன வந்து சொல்லிட்டு இருக்க, ஜடாயு பேரு கேட்டேன் ஆறு கேட்கறதுக்கும் இல்லை, இது மாதிரி ஸ்ரீராமச்சந்திரனோட பொண்டாட்டை ராவணர் கடத்திட்டு போ, திருப்பி ஃபுல் ஸ்டோரி ஒன்னேன்னு சொல்றேன். அப்போ உடனே சம்பாதி ஓன்னு அட தொடங்கினார். என்ன கேட்கறதுக்கு, என்னோட தம்பியாக்கம் ஜடாயு, அவர் இறந்தது கூட நான் அறியலையே, அவனுக்கு பித்ருகர்மம் தர்ப்பணாதிகள் ஒண்ணுமே நான் பண்ணலையேன்னு ஓன்னு அட தொடங்கினார். அப்ப கூடவே இவாளும் உட்காந்து சுத்தி உட்காந்து அழனா இல்லையா, அவரால் இடத்துல நம்ம உட்காந்து சிரிப்போமா. அப்ப இவரும் இவாளும் சுத்தி உட்காந்து அழ தொடங்கினார்னு சொல்றான். அப்போ ஒரு காரியம் பண்றேன், எனக்கு வந்து என்னோட தம்பிக்கு தர்ப்பணாதி கிரியை பண்ணணும், அதுக்கு வேண்டி நீங்கள் என்னோட சமுத்திர தீரம் வரை கொண்டு போனேலானா நான் உங்களுக்கு பிரத்யுபகாரமா சீதா பிராட்டி எங்க இருக்காத பார்த்து சொல்லுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப் ஐசைட், உங்களை மாதிரி ஸ்பெக்ஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, பைனோகுலரோட ஒன்று ஹெல்ப் இல்லை, நான் கரெக்டா பார்த்து சொல்லுறேன் சீதா தேவி எங்க இருக்கா அப்படின்னு சொல்றேன். சரி என்னட்டு இவன் என்ன பண்ணா, எல்லாருமா தூக்கிட்டு சாவலிருந்து தூக்கிட்டு போய் எங்க சமுத்திர தீரத்துல கொண்டு விடுறா. தப்பனாதி பிரிவுகள் எல்லாம் பண்ணிட்டு அவர் அங்கேயே சுத்தி பார்க்கலாம். பார்க்கறத என்ன பண்ணினா, எங்கே இருக்கா சீதை, உடனே
வானரமார்க்கெல்லாம் சந்தோஷமாயாச்சு. வானரர்கள் ரொம்ப தேங்க்யூ நல்லா சொன்னா. அப்படியே சம்பாதியும் அவரோட பாட பார்த்துட்டு போனார். அப்போ എന്നിട്ട് ഇനി என்ன വാക്കും, ഇനി ലങ്കയിൽ പോയി സീതയെ பார்க்கணும். அந்த டிஸ்கஷன் நடக்கிறது. அப்போ அந்த டிஸ்கஷன் நடக்கிறது ஓரோருத்தர் சரி ஜாம்பவான் ஹெட்டா இது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கா, கொஞ்சம் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஆறு ஜாம்பவான் இருக்கிறா. இனி சொல்லுங்க ஆறால லங்கையில போக முடியும். அப்போ லங்கைங்கிறது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல பக்கத்து மதில் தாண்டியே இருக்கு. எங்க இருக்கு லங்கை? ஏகദേശம் 100 யோஜனை தூரம் தாண்டி போனோம். நடுவுல கடல் நடந்து கூட போக முடியாது. 100 யோஜனைங்கிறது எத்தனை வரும்? ஏகദേശம் ஒரு யோஜனைங்கிறது 8 மைல் தூரம். அப்ப 100 யோஜனை எவ்வளோ இருக்கும்? அத்தனை தூரம் சொன்னா உடனே என்ன பண்ணா, நம்ம கிளாஸ்ல டீச்சர் நான் சொல்ற மாதிரி கஜஹாங்கிட்ட ஒரு மாணவன் இருந்து நான் 10 யோஜனை தூரம் போறேன். ஓகே, அடுத்தது அப்ப கவாக்ஷன் இருந்தார். கவாக்ஷன் என்ன சொல்றேன்? 20 யோஜனை போறேன். ஓகே ஓகே. அப்ப சரகன் சொல்றேன் நான் 30 யோஜனை போறேன். ஆனா முட்டா பசங்களா பேசிட்டு இருக்கா, 100 யோஜனை போறது 10 20 30 40 கணக்க சொல்லிட்டு இருக்காரு. ஆறால 100 யோஜனை தள்ள முடியும். டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். உடனே அங்க நான் 100 யோஜனை தாண்டி போவேன். அப்ப ரொம்ப சந்தோஷம் ஜாம்பவானுக்கு. அப்படியே கட்டி பிடிச்சிருக்கேன். அப்படியே அங்கதான் போயிட்டு வரையா பேசிக்கிட்டே பார்த்தேன். ஆனா திருப்பி வர மாட்டேன். பின்னாடி போயிட்டு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டு விடுறாரு. அப்போ திருப்பி டிஸ்கஷன் ஆறால முடியும். ஆனா ஜாம்பவானுக்கு தெரியும் ஆறுக்கு தாண்ட முடியுங்கிறது ஜாம்பவானுக்கு தெரியும். ஒரு சொல்யூஷனும் வரல. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ஆளால மட்டும்தான் தாண்ட முடியும். ஆறால சாட்சாத் ஹனுமானால மட்டும்தான் தாண்ட முடியும். ஹனுமானால தாண்ட முடியுமா? அப்பயே நம்ம நக்கு மாதிரி அங்க உட்காந்து இருக்கா, வாயை வந்து சொல்லாதைக்கு கேட்டா. அப்ப அது வந்து ஹனுமானுக்கு அவனோட பால்ய காலத்துல சாபம் கிடைச்சிருக்கு. என்ன சாபம்? அவர் வந்து இந்த வானர குழந்தை, வானரனாலே கொஞ்சம் சேஷ்ட ஜாஸ்தி இருக்கும். வானர குழந்தைங்கிறது எப்படி சேஷ்ட பண்ணுவா இல்லையா? அந்த செருப்பத்துல காட்டுல வந்து ஒரு சன்னியாசி ஒரு மகர்ஷி வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த இந்த ஹனுமார் வந்துட்டு தபஸை டிஸ்டர்ப் பண்ணணும் என்னெல்லாமோ எல்லாம் பண்றார். அவர் வந்து கோரமான தபஸ்ல உட்காந்து உடனே இவர் என்ன பண்றார், அந்த மரத்து மேல இவர் இருக்கிற அந்த மரத்து மேல கேறிட்டு ஒரு பெரிய சீலை ஓடி சுட்டா கிட்டக்க போட்டு விடுறார். அப்படியே அந்த போசில நெட்டி அவரோட தபசு முடியறது. அவர் வந்து சாபம் விட்டு உனக்கு இந்த கழிவும் சக்தியும் இருக்கிற அகங்காரத்தினாலே ஆக்கும் நீ வந்துட்டு இப்படி பண்ண, உனக்கு தேவையான சமயத்துல உன்னோட இந்த சக்தியை பற்றி ஓர்மை இல்லாதக்கு போட்டும் இந்த சாபம் கொடுத்தார். உடனே சின்ன ஹனுமான் சங்கடம் வந்துட்டு ஏன்னு அழ தொடங்கிட்டார். சாரி சாரி, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன்னா காலைல விழுந்து சாரி. இந்த காலத்துல பிள்ளார மாதிரி சாரி சொல்றதுக்கு ஹனுமானுக்கு மடியும் இருக்கல கேட்டலாம். குட் பாய் ஆகும் சாரி கேட்டார். அப்படி சாரி இனிமே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் க்ஷமிச்சுடுங்கோ சொன்னப்போ சரி. அப்போ ஆறாவது ஒரு ஆள் உனக்கு ஞாபகப்படுத்தி தந்தா உன்னோட இந்த கழிவுகளை பற்றி உனக்கு நினைவு வரும் அப்படின்னு சாப மோட்சத்தையும் கொடுத்துட்டார். அதனால அப்போ இப்போ ஹனுமானுக்கு ஓர்மை இல்லை. வாங்கோ நம்ம எல்லாம் போய் ஹனுமான்கிட்ட கேட்போம் அப்படின்னுட்டு ஹனுமான் எங்க ஹனுமான் எங்க ஹனுமான் எங்க ஒரு ஹனுமான் போய் ஹனுமான் கூப்பிட்டுட்டே அப்படி பார்க்கறது தூரேன்னு கேட்கறது. என்ன கேட்கறது? शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम। शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम। शेषतल्पसुरनेत्रित राम ब्रह्माद्यमनाकार्तिक राम। शेषतल्पसुरनेत्रित राम ब्रह्माद्यमनाकार्तिक राम। राम राम जय राजा राम। राम राम जय सीता राम। राम राम जय राजा राम। राम राम जय सीता राम। அங்கேருந்து கேட்கறது ஹனுமான் ஸ்ரீராமச்சந்திரனை பாடிட்டு இருக்கார். பக்தியில மூழ்கி இருக்கார். அப்படி இவ எல்லாருமா போராடிட்டு ஜாம்பவான் நிற்கிறா. ஹனுமான் நீ போய் சீதா விராட்டியை பார்த்துட்டு வரையா கேட்கறா. நானா என்னால முடியுமா? அப்படக்கம் ஜாம்பவான் என்ன சொல்றா, நீ ஆறு ஹனுமான், உனக்கு உன்னோட மகிமையே தெரியல, உனக்கு உன்னோட சக்தி தெரியல. நீ ருத்ராம்சமாக்கும், நீ சாட்சாத் சிவனோட அம்சமாக்கும், நீ வாயு புத்திரனாக்கும், நீ எப்படி வித்யா அபியசிச்சுட்டாய்? ஆராக்கும் ஹனுமானோட குருவராக்கும் சூரிய தேவன் இல்லையா?
அப்ப சுத்தி இருக்கிற வானரர் எல்லாருமே இந்த ஹனுமானை வந்து மோட்டிவேட் பண்றா. ஹனுமந்த தீமந்த குணவந்த பலவந்த ஹனுமந்த தீமந்த குணவந்த பலவந்த ஜனகாத்மஜாரமண ஸ்ரீராமதூத ஹனுமந்த தீமந்த குணவந்த பலவந்த. गीत संगीत शास्त्र प्रवीणा गीत संगीत शास्त्र प्रवीणा पादात्मज वानरयूथ त्राण गीत संगीत शास्त्र प्रवीणा पादात्मज वानरयूथ गुणवन्द बलवन्द जनगात्मजारमण श्रीरामदूत हनुमन्द धीमन्द गुणवन्द बलवन्द. बोलो मारुति भगवान की जय. உடனே ஹனுமானுக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி எனர்ஜி ஏறிடுது. அப்படி நான் போறேன் சொன்னப்படாக்கும் அங்கதான் சொல்றோம். ஓ இப்படாக்கும் எனக்கு ஓர்மம் வந்தது. சும்மாதைக்கெல்லாம் ஸ்ரீராமச்சந்திரன் நீங்க எல்லாரும் சீதை அன்வேஷிச்சு போகும்போது சொன்னப்போ உங்ககிட்ட மட்டும் அவரோட மோதிரம் அங்குலியகத்தை தந்துட்டு சீதாதேவியை பார்க்கறத நீ இது கொடுவும் அப்ப நான் வரேன் கன்சோல் பண்ணுன்னு சொன்னார். இப்பதான் எனக்கு ஓர்மம் வந்தது. அதனாலே யாக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லறது யாக்கும் என்னது காரியமான ஆலோசிக்கிறார். ஆமா ஸ்ரீராமச்சந்திரன் என்ன சொன்னான்னு ஆலோசிக்கிறார். நீ உரைப்பாய் ஹனுமானே நீ உரைப்பாய் ஹனுமானே நான் சொன்னதாக உனை நீ உரைப்பாய் ஹனுமானே. தூதலென்று நீ உரைப்பாய் ஹனுமானே நான் சொன்னதாக உனை நீ உரைப்பாய் ஹனுமானே. ஸ்ரீராமச்சந்திரன் என்கிட்ட சொல்லியிருக்கா சீதாதேவி போய் பார்த்துட்டு வா சீதாதேவிகிட்ட சொல்லு தைரியமா இரு நான் வரேன்னு நீங்க சொல்லுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸ்ரீராமச்சந்திரன் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் போறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார் ஓடி மகேந்திரகிரியோட உயிரத்துல பேர் நிற்கிறார். நின்றுட்டு அங்க நின்றுட்டு ஆலோசிக்கிறார். நான் எப்படி லங்கைக்கு போவேன்? கடல் வழியா நீந்தி போனோமா இல்லை வாயு மார்க்கம் வழியா போனோமா இல்லை அகஸ்தியர் இந்த தண்ணியை வற்றிச்ச மாதிரி குடிச்சு வற்றிச்சுட்டு போனோமான்னு ஆலோசிக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் இப்ப நமக்கும் தெரியும் ஷிப்பில போறதை எழுப்போம் அப்படியே ஏரோப்ளைன்ல போறதை எழுப்பாங்க. வேற எப்படி இருக்கும்? ஏரோப்ளைன்ல போறதுனால வேற அன்னைக்கு அப்படித்தான். அதனாலேயே ஃபிளைட் வழியா போலாம் அப்படின்னு ஹனுமான் தீர்மானிக்கிறார். அப்படி ஃபிளைட் வழியா போறதுக்கு வேண்டிட்டு அவர் இப்படி அந்த மகேந்திரகிரி மேல கேறு நின்றுட்டு என்ன பண்றார் எல்லாருக்கும் முதல் வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்பட முன்னாடி எல்லாத்தையும் அனுகிரகம் வாங்கி அப்ப முதல் அனுகிரகம் யார்கிட்டையும் நம்ம வாங்கணும் எப்பவுமே
சொல்லണം. ആദ്യം ഗുരുവിന്റെ എന്താക്കും അനുഗ്രഹം വാങ്ങണം. സൂര്യായ മഹേന്ദ്രായ പവനായ സ്വയംഭുവേ ഭൂതേഭ്യശ്ചാഞ്ജലിം കൃത്വാ ചകാരഗമനേ മതിം അഞ്ജലിം പ്രാക്മുഖം കുർവൻ പവനായാത്മയോനയേ തദോ ഹി വിഹൃദേ ഗന്ധും ദക്ഷിണോ ദക്ഷിണാഭിഷാ. അപ്പം ആദ്യം ഗുരുവാന സൂര്യനുക്ക് വന്ദനം, മഹേന്ദ്രനുക്ക് വന്ദനം, എന്നോട് അപ്പാവാന വായുക്ക് വന്ദനം, പഞ്ചഭൂതങ്ങൾക്കും വന്ദനം. அப்படி எல்லாருக்கும் வந்தனம் கொடுத்துட்டு தெற்கு திக்க நோக்கி குதிக்க நிற்கிறார். குதிக்க முன்னாடி என்ன பண்றார்? அவர் வந்துட்டு எல்லா வானரന്മാർക്കും வந்து ப்ராமிஸ் கொடுக்குறார். அதாவது நான் போய் சீதையை பிடிச்சுட்டு வருவேன், சீதையை பார்த்துட்டு வருவேன்னு சொல்றார். அப்ப சொல்லறதுக்கு வேண்டிட்டு அவர் சொல்றார், ஏதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்கா ராவண பாலிதா நஹி திரக்ஷ்யாமி யதிவா லங்கா ஜனகாத்மஜா அனேனைஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயா யதிவா த்ரிதினே சீதா ந திரக்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சச ராஜானம் ஆனேஷ்யாமி ராவணம் சர்வதா கிருதகார்யோ அஹம் கமிஷ்யாமி சஹ சீதையா ஆனேஷ்யாமி வாலங்காம் சமுத்பாட்யச ராவணம். என்ன சொல்றார் அவர் வந்துட்டு, நான் இங்கேருந்து ராமபாணம் போல போவேன். ராமபாணம் எப்படி இருக்கும்? அவன் நாடியில இந்த அம்பை எடுத்துட்டு தொடுப்ப அங்க போய் காரியம் நடத்திட்டு திருப்பி அவன் நாடியில வந்து நிற்கும் ராவணோட அம்பு. அதே மாதிரி நானும் ராமர் அம்பட்டமா போய் சீதாதேவியை பார்த்துட்டு வருவேன். அப்படி லெங்கையில போய் தேடி சீதாதேவியை கிடைக்கிறேன்னு நான் என்ன பண்ணுவேன்? நேர தேவலோகத்துக்கு போவேன். தேவலோகத்துல போய் அங்கே இங்கே நான் வாழ்க்கை இந்திர தேவன் முதலான எல்லார்ட்டையும் கேட்பேன், கண்டையா சீதைய? அப்படி சீதையை கிடைக்கலையானா நான் திருப்பி லெங்கைக்கு போய் அந்த லெங்கையோட ராட்சச ராஜாவான ராவணனை கூட்டி கெட்டி கயிறை கட்டி இழுத்துட்டு வருவேன். அதுவும் இல்லை, இன்னட்டும் சீதையை கிடைக்கலையானா லெங்கையே தூக்கிட்டு நான் வருவேன். அதனால கவலைப்படாதேங்கோ, சீதையை பார்க்காம நான் திருப்பி வர மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துட்டாக்க அவர் வந்து குதிக்கிறார். அப்ப அவர் வந்து குடிக்க பார்க்கறது எப்படின்னா, அவரோட தோல் வந்து காலக்கூட்டினோட தோல் அந்த காம்பீரியத்தோடு கூடி அவர் அப்படி குதிக்கிறத அவருக்கு சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ராக்கெட்ல நிக்ஷேபிக்கிறத கீழே குறை போக வரும், பின்ன சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் எப்படி பொங்கி போகும் அந்த ஃபோர்ஸில் அந்த மொமெண்டத்துல. அப்போ அந்த ஃபோர்ஸில் இவரோட கூடவே கொஞ்சம் செடி கொடிகள் மரங்கள் மண் எல்லாம் இப்படி புறகே பறந்து போறது. அது பார்த்தா வந்துட்டு ஒரு முகூர்த்தம் கூட டிராவல் பண்ணிட்டு திருப்பி கீழே விழுந்துடாது. அது பார்த்தா எப்படின்னா, நம்ம அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்க போறதையோ எக்ஸாம் எழுத போறதையோ நம்ம அதை கெஸ்ட் வந்துட்டு திருப்பி போறது நம்ம என்ன பண்ணுவோம்? கேட் வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வருவோம் இல்லையா? இல்லை இப்போ எக்ஸாம் எல்லாம் நடக்கிறதுனா நல்லா பண்ணுப்பா நல்லா பண்ணுன்னு நம்ம கேட் வரைக்கும் போய் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த லோகமே இந்த பிரகிருதியே வந்து சீதம்மாவை தேடிட்டு போறதுக்கு வேண்டிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி வழி அனுப்புறது. அப்படி அவர் வந்துட்டு இப்படி பறந்து போர்த்த இதெல்லாம் கீழே விழுந்தது, செடி உடைகள் எல்லாம் கீழே விழுந்து கழிஞ்சப்போ அவரோட ரிஃப்ளெக்ஷன் கீழே வருவேன் அந்த சமுத்திரத்துல. அது வந்து எப்படி இருக்குன்னா, தச யோஜன விஸ்தீர்ணம் விம்சதி யோஜனம் ஆயதம் சாயா வானர சிம்ஹஸ்ய ஜலே சாருதம் அபவத். அப்படின்னா அந்த ஜலத்துல வந்துட்டு இவரோட நிழல் வந்துட்டு தச யோஜன 10 யோஜன விஸ்தீர்ணத்திலேயும் 30 யோஜன நீளத்திலேயும் தெரிஞ்சுது அப்படிங்கிறார். அப்படி அந்த ஹனுமார் பறக்கிறார். அவர் பறக்கிறத ஹனுமானுக்கு என்ன தோணுறது? தான் கருடன் மாதிரி பறக்கிறேன், சுவர்ணமிக சாத்மானம் மேனேச கபிச் குஞ்சரகா, அதாவது நான் கருடன மாதிரி பறக்கிறேன் தோணுறது. அப்படி பறக்கிறதையும் அவர் என்ன பண்றாரு? ராமரையே பிரார்த்தனை பண்ணிட்டு ராமரையே பஜனை பண்ணிட்டு அவர் பறக்கிறார்.
சமுத்திரராஜா என்ன பண்றாரு? சமுத்திரராஜா உடனே சமுத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது ஆறு மைனாக பர்வதம் இல்லையா? மைனாக பர்வதத்தை கூப்பிடுறாங்க. இந்த பாரு மைனாகம் ஆறு ராமதூதன் ஆயிட்டு வாயு புத்திரரான ஹனுமார் போறார், சீதா தேவியை தேடிட்டு போறார் இல்லையா? அப்போ இந்த ராமர் குலத்தில் இக்ஷ்வாகு குலத்துல பிறந்த சகர புத்திரன்மாராலியாக்கும் நான் இவ்வளோ பெரிய சமுத்திரமா மாறினது. அதே மாதிரி உன்னோட சிறகு, உனக்கு மட்டும்தான் பர்வதங்கள்ல சிறகு இருக்கு இல்லையா? நீங்க எல்லாரோட சிறகையும் அறிஞ்சாச்சு, உன்னை மட்டும் காப்பாத்துனது ஆறு? வாயு தேவனாக்கம். அதனால நம்ம அவள்கிட்ட கடப்பட்டிருக்கோம். பிரதேச பரிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. நன்னி மறக்கப்படாது. அதாவது பாலம் கடக்குவோணும் நாராயணா, பாலம் கடந்தால் பூராயணாங்கிற இப்பட்டே நயம் பிராது ராமாயணத்திலேயும் சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ அப்படி சொல்ற. அதனால நீ வேகம் மேல போயிட்டு ஸ்ரீராம தூதரான ஹனுமான்கிட்ட ரெஸ்ட் எடுக்க சொல்லு. 100 யோஜனை தாண்டி போனோம் இல்லையா? அவருக்கு கால் கிடைக்கும், தாகிக்கும், பசிக்கும், அவருக்கு வேண்ட உபச்சாரங்களை நீ தான் பண்ணணும்னு அனுப்பி வைக்கிறார். உடனே ஆறு மைனாக பர்வதம் மேல ஹனுமார தேடிண்டு போறது. ஹனுமனை கண்டீரா பரம குணவானை கண்டீரா, ஹனுமனை கண்டீரா பரம குணவானை கண்டீரா, அந்தனா புத்திரன் ஹனுமந்தன் அஞ்சாதே பவன் ஹனுமந்தன், அஞ்சனா புத்திரன் ஹனுமந்தன் அஞ்சாதே பவன் ஹனுமந்தன், பஞ்சமுகன் ஹனுமந்தன் பஞ்சேன பரபவன் ஹனுமந்தன், பஞ்சமுகன் ஹனுமந்தன் பஞ்சேன பரபவன் ஹனுமந்தன், ஹனுமனை கண்டீரா பரம குணவானை கண்டீரா, ஹனுமனை கண்டீரா பரம குணவானை கண்டீரா. ஹனுமானை யாராவது பார்த்தீங்களா? ஹனுமான் கூப்பிட்டு இப்படி பறந்து வர்றது. அதான் தூரேந்து வர நம்மளெல்லாம் தூரேந்து ஃப்ளைட் ஏரோப்ளைன் மேலே போட்டு இப்படி பார்ப்போமே, ஹாய் காட்டுவோமே, அதே மாதிரி கூப்பிடுறான். ஹனுமான் இங்கே வாங்கோ கூப்பிடுறப்ப ஆறுடாப்பா இந்த கடல் நடுவில் என்ன ஆறு கூப்பிடுறா பார்க்கறத மைனாக பர்வதம் கூப்பிடுறது வாங்கோ. ரொம்ப கிளச்சு போயிருப்பேன் இந்த வெயில்ல. இவ்வளோ தூரம் நீங்கள் யோஜனை தூரம் தாண்டி வந்த இல்லையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, தண்ணி குடிங்கோ, காய்கறிகள் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறப்போ இல்லை நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன். பிரதிஜாச்ச மயாதத்தா நஸ்தாதவ்யம் மிகாந்ததா. நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன். ராம காரியம் ஆன பிறகுதான் நான் எங்கேயாவது ஸ்டே பண்ணுவேன், இங்கே நிற்பேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால நான் நிற்க மாட்டேன். இருந்தாலும் இவ்வளோ தந்திரிக்கைகள் அதனால நான் ஸ்வீகரிச்சதா நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறான். அப்படி தொட்டுக்கிறான். நமக்கு இது பண்ணுவோம் ஓதி போடுறத தரும்போது நம்ம இப்படி தொட்டு போகலையா? தொட்டுட்டு மாற்றி வச்சுப்போம். அதே மாதிரி தொட்டுன்னா நம்ம ஸ்வீகரிச்சதாக அர்த்தம். அப்படி அவர் ஸ்வீகரிச்சது அப்படியே மனநாகத்துக்கும் சந்தோஷமாச்சு. அந்த மாதிரி ஸ்வீகரிச்ச மாதிரியுமாச்சு. அவர் திருப்பியும் பார்க்குறோம். அப்படி திருப்பியும் கொஞ்சம் யோஜனை தூரம் தாண்டத்தை இருக்கு. முன்னாடி ஒரு பெரிய கண்ணம் கறக்க ஒரு மலை, சக்க கண்ணு அப்படி தனுஷா தெரியறது. 2 பெரிய பொங்கு ஆறு நாகமாதா சுரசை வழி முடக்கி நிற்கிறான். ஆரங்கே வழி விடு, எனக்கு போனோம் சொல்லிட்டு வழி விட மாட்டேன். இது வழி போற ஆறானாலும் எனக்கு ஆகாரம், எனக்கு பிரம்மாட்டே இந்த வரம் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லை, நான் நல்லொரு காரியத்துக்கு போறேன், ராம காரியத்துக்கு போறேன். அதனால ராம காரியத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் எனக்கு போஜனமாகிறேன். சம்மதிக்கிறாளா சுரசை? இல்லை சுரசா. சரிக்கும் சுரசி யார அனுப்பியிருக்கா? தேவன்மார். ஹனுமான் ஜென்வின் ஆக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்கா. அப்போ சுரசை என்ன இவர் கதை முழுவதும் சொல்றான். ராமனோட பொண்டாட்டி தெரிஞ்சு போனா, ராமன் தூக்கிட்டு போனா, ஜடாயு இப்படி போயிட்டா, சுக்ரீவரட் இதாச்சு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒன்னும் சம்மதிக்கிறது இல்லை. நீ என்னோட வாயில நுழைஞ்சே
அப்படின்னுட்டா. ஓ அப்படியா, உன் வாயில நான் நுழையணும் தானே, முடிஞ்சா சாப்பிடு அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, 20 யோஜனை பெருசாரு. உடனே சுரசி என்ன பண்றா, 30 யோஜனை வாயை திறக்கிறார். பின்னி இவர் என்ன பண்றார், 40 யோஜனை பெருசாரு. அப்படியே சுரசை வாயை திறந்து 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 100 யோஜனை சுரசை வாயை திறந்து. அது வந்து அவன் வந்து ஹொரிசாண்டலா திறந்துட்டா, வெர்டிகலா திறந்து அப்படி நடந்து அந்த எங்கேக்கு போயிருக்கலாமா இருந்தது. அவள் இப்படி திறந்து விட்டா வாயை. அதனால இவருக்கு காண முடியும். இவர் என்ன பண்ணினா, உடனே சின்ன கட்டை சைஸுக்கு குட்டி ஆயிட்டு அப்படியே எச்சில் படாம வாயிலேறி மூக்கொழியா வெளியே வந்துட்டார். நீ சொன்னாய் வாய்க்குள்ள நுழையணும், நான் நுழைஞ்சிட்டு இனி என்ன தொல்லை பண்ணப்படாது சொன்ன. உடனே சுரசைக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே சொன்ன, நீங்கள் வந்து ரொம்ப கழிவுள்ளவர் தெரியும், இருந்தாலும் பரீட்சணத்துக்காக வந்தோம், ஜெயிச்சு வரவும். பிரபு ராமச்சந்திர கேதுதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, பிரபு ராமச்சந்திர கேதுதா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, ஹனுமந்தா 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 ஆஞ்சநேயா, ஹனுமந்தா ஹனுமந்தா ஆஞ்சநேயா, ஹே பவனபுத்ர ஹனுமந்தா பலபீமா ஆஞ்சநேயா, ஹே பவனபுத்ர ஹனுமந்தா பலபீமா ஆஞ்சநேயா, பலபீமா ஆஞ்சநேயா, பலபீமா ஆஞ்சநேயா, பலபீமா 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 ஆஞ்சநேயா, பலபீமா 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 ஆஞ்சநேயா, ஜெய ஹோ ஜெய ஹோ ஜெய ஹோ ஆஞ்சநேயா, ஜெய ஹோ ஜெய ஹோ ஜெய ஹோ ஆஞ்சநேயா. ஜெய் வீராஞ்சனேயா. அப்படி அவர் திருப்பியும் பறக்க ஆரம்பிக்கிறார். பறந்து 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 அடுத்தது கொஞ்சம் தூரம் அப்படி கொஞ்சம் தூரம் போய் கழிஞ்சு இவர் முன்னுக்கு போக பார்க்குறார். இவரால் போக முடியல. என்ன ஒன்று தன்னை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கீழே பார்க்கறது பெரிய ஒரு கர்த்தம், அப்படி ஒரு இருள் தெரியாது. அப்படி அவர் ஞானி எழுவா அப்படி பார்த்தப்பழாக்கும் இவரோட நிழலை பிடிச்சு வலிக்கிற ஆறு ஆறு வலிக்கிறா, சாயாகிராகி சிங்கிகை. சிங்கிகை நிழலை பிடிச்சு இழுக்கிற ஹனுமானால முன்னுக்கு போக முடிய மாட்டேங்கிறது. அப்பதான் ஹனுமான் யோசிச்சதை தெரிஞ்சது. சிங்கிகை என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே கூட ஏது பட்சி பறந்தாலும் என்ன போச்சுனாலும் அதை எல்லாம் இழுத்துண்டு சாப்பிட்டு அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. அப்ப அப்படி இழுக்கிற உடனே அந்த டைலாக் டெலிவரி சொல்லவே இல்லை, நேர ஆக்ஷன் என்ன பண்றார், அப்படியே குதிக்கிறார். சிங்கிகையோட ஹிருதய தேசத்துல வந்து அந்த சவுட்றார், அப்படியே கதை கழிச்சு விடுறார். ஜெய் ஹனுமான் ஞான குணசாகர, ஜெய் கபீஷ திவுலோக உஜாகர, ராமதூத அதுலித பலராம, அஞ்சலி புத்திர பவன சுதநாம, மகாவீர விக்ரம பஜரங்கி, குமதி நிவார சுமதி கே சங்கி, கஞ்சன வரண விராஜ சுவேஷ,
லெங்காபுரி. ஒரு திரிகூட பர்வதத்துல வந்து காலை குத்துறா. இவர் காலை குத்துன உடனே அந்த தேவலோகத்துல எல்லா தேவர்மாரும் ரொம்ப அற்புதப்பட்டு போயிட்டார். எப்படிதான் இவர் வந்து இந்த 100 யோஜனை தாண்டி வந்த அவரோட பக்தி இல்லையா, புத்தர் பல தைரியம் பயத்துவம் அப்படி எல்லா குவாலிட்டிஸுமே இவருக்கு இருக்கு இல்லையா, எப்படி இவரால் வந்து இந்த 100 யோஜனை சாகரத்தை தாண்ட முடிஞ்சது அப்படின்னு தேவன்மார்க்கு எல்லாம் சந்தேகம். ஆனா நம்மளுக்கு சந்தேகம் இல்லை இல்லையா, இந்த 100 யோஜனை தூரம் இருக்கிற சாகரத்துக்கு ஆதியும் அந்தவும் நமக்கு காணலாம். ஆனா நம்ம பெட்டு உடற சம்சார சாகரத்தோட ஆதியும் அந்தவும் நமக்கு தெரியுமா? ராமாங்கிற ஒரு நாமத்தால இந்த சம்சார சாகரத்தையே தாண்ட முடியுமானால் ஆதியும் அந்தவும் இருக்கிற 100 யோஜனை தூரம் இருக்கிற அந்த கடலை தாண்டவா ராம தூதரான ஹனுமானுக்கு கஷ்டம். அப்படி ஹனுமான் லெங்கையில எட்டியாச்சு. சாயங்கால நேரத்திலேக்கும் அவர் வந்து லெங்கையில எட்டியிருக்காங்க. இப்ப என்ன பண்ண, நிஷாசரன்மாராக்கும் ராட்சசா இல்லையா, அவ வந்து பகலெல்லாம் தூங்கி ராத்திரி தான் ஏந்திருப்பா இல்லையா. இதற்கு என்ன வேணாலும் சீதையை கண்டது மாத்திரம் போறது, அவருக்கு இந்த ராவணனை பார்க்கணும் இல்லையா, ஒன்று நோண்டிட்டு வரணும். அப்ப அதுக்கு வேண்டி ராவணன் முழிக்கணுமான சந்தியா கழியணும், நிஷாசரன்மாராக்கும். அப்ப அதனால என்ன பண்றாரு, சந்தியா ஆவது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு அங்க ஒரு மரத்து மேல வெயிட் பண்றது. அப்படி வெயிட் பண்றத இவர் தூரேந்து லெங்கையை பார்க்கத்த அந்த தேஜல சந்தி ஆவர்த்தன சூரிய கிரணத்துல சூரிய தேஜஸோட விளங்குறது லெங்கை. அந்த லெங்கை எப்படி இருக்கு பார்த்தா, சுந்தரியான பூர்ண கர்ப்பிணியான ஸ்திரீ சர்வாபரண விபூஷியை எப்படி திளங்குறாளோ அப்படி இருக்கு லெங்கை. அப்படி சந்தியா நேரம் ஆச்சு. என்ன பண்றோம் ஹனுமான், இப்படி அந்த நேரம் கூட அவர் ஃபுல்லா அந்த லெங்கா கோட்டவாஷ்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணியாச்சு. அவர் நேர பின்பாஷலுக்கு போறார். பின்பாஷல்ல போய் குட்டி ரூபத்துல இருக்க போறாரு, சின்ன ஈயோட சைஸ்ல போறாரு. அப்ப அவர் வந்து மொள்ள லெஃப்ட் லெக் இடது கால அப்படி லெங்கைக்குள்ள வைக்கலாம்னு பார்க்கத்த இந்த டாம் அண்ட் ஜெரியில டாம் வந்து ஜெரியோட வால் இப்படி பிடிக்குமே, இப்படி முன்னுக்கு போ பார்க்கத்த முன்னுக்கு போக முடியாது. அது மாதிரி இந்த ஹனுமானோட வாழை ஆறு பிடிச்சிட்டு இருக்கா. ஹனுமான் இப்படி திரும்பி பார்க்கத்த கண்ணன் கருக்க ஒரு ரூபம், கருத்த வஸ்திரத்தை போட்டுண்டு கண்ணு வந்து தீயாட்டமா ஜொலிக்கிறது, தேட்ட பல்லு பெரிய கொம்பு, ஒரு ஆனை வந்து மனுஷ ரூபத்துல வந்து ராட்சசி ரூபத்துல எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஆறு லெங்கினி லெங்கா லட்சுமி உடனே கேட்கறா, ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ்ல லெங்கினி நினைச்சுட்டு இருக்கா. ஓரு நீ கேட்கறா, கேட்ட உடனே நான் வந்து சாதாரண வானருக்கு லெங்கா மொழியில என்ன காரியம், என்னோட தெரியுமே கிருஷ்ணன் அங்கதான் நான் இருப்பேன், அங்கத்தை இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்கு அழுத்து போச்சு, புதிய புதிய டேஸ்ட்ல இருக்கிற பழங்கள் எல்லாம் வேணும். அப்ப லெங்கையில வந்து நிறைய புதிய புதிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு நான் கேள்விப்பட்டேன். அப்ப அதனால ஜஸ்ட் வந்து பார்த்து அப்படியே கிடைச்சதுன்னா ஒரு 4-5 கிலோ வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு வந்தேன். அப்படின்னா கிஷ்கிந்தா ராஜ்யத்துல ஃப்ரூட்ஸ் கழிச்சு அழுத்து போன நீ இவ்வளோ தூரம் கடலை தாண்டி லெங்கையில ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்க, இத நான் நம்பணும். சரி நம்பிட்டேனே இருக்கட்டும். ஏன் வாசல் வழியா வராம பின்வாசல் வழியா வரேன். அப்ப ஹனுமானோட மைண்ட் வாய்ஸ் அப்படி முன்வாசல் வழியா போனா லெங்கை உட்பட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு லெங்கை அறியணும், அதனால பின்வாசல் வழியா தான் கேட்குறேன், இடது கால வச்சு தான் கேட்குறேன் அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ். உடனே நீ முன்வாசல் வழியா ஏன் வரல, என்ன ஆன்சர் தராம நிக்கிற, என்னத்தை யோசி
இன்னைக்கு வெளியிலேருந்து லெங்கையை பார்த்தா போது ஃப்ரூட்ஸ் அப்படி ஏதாவது கிடைச்சது நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் எப்போது கிடைக்கிறத கொண்டு தரேன், நீ இங்கே இருந்துக்கோ, அங்கே 4-5 மரங்கள் இருக்கு அங்கேயே இருந்துக்கோ, ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அப்படியே ஒரு தென்னி இருக்கு, அதோட சோட்டில இருந்து ஜீவிச்சுக்கோ அப்படிங்கிற. இல்லை எனக்கு போயே பற்று, அவனும் அடம் பிடிக்கிறான். உடனே அப்படி அவ்வளோ க்ஷமைയൊന്നും ராட்சசமாருக்கு கிடையாது இல்லையா. அப்போ லெங்காலட்சுமி போகணும், அப்படியே ஹனுமானோட முதுகில பிளாரும் போட்டுக்கிறார். உடனே ஹனுமானுக்கு கோபம் வந்து அவர் என்ன பண்றாரு, இப்படி சின்னதா இருக்க ஹனுமான் உடனே பீகர ரூபம் எடுத்துட்டு அப்படியே ஸ்திரீ அல்லவா இடது கையில ஒன்று தட்டி விட்டார். அப்படியே லெங்காலட்சுமி கீழே விழுந்துட்டா. இப்படி லெங்க குலுங்கிக்குனாதுன்னு சொல்றாங்க, விழுந்த வெளிச்சல பூமி குலுக்கமோ நினைச்சிட்டா லெங்காவாசிகள் எல்லாம். அப்படி புத்தோன்னு விழுந்துட்டா. விழுந்த உடனே ஏந்திருந்து வர ரூபம் இருக்கே, இப்ப நம்ம லெங்காலட்சுமி எப்படி இருப்பா சொன்னா, அந்த லெங்காலட்சுமி லக்ஷ்மி ஆட்டனா இருந்து வந்திருக்கா. அவ்வளோ சுந்தரியான யுவதியா இருந்து வந்தா. சொல்றா, க்ஷமிச்சுடுவோம், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் வந்து சத்தியலோகத்துல பிரம்மாவோடு கஜனாவோடு காவல்காரி என்னோட நடப்பு சரியில்லைன்னு சாபம் வாங்கி இங்க வந்திருக்கேன். இங்க வந்துட்டு எங்களுக்கு அப்படியே சாபமோட்சம் கொடுத்திருக்காரு. எப்போ ஒரு வானரம் திரேதா யுகத்துல ஒரு வானரம் வருவர், சாட்சாத் விஷ்ணு பகவானோட பொண்டாட்டிய ராட்சச ராஜாவான ராவணன் தூக்கிட்டு வருவர். அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வானரம் வருவர். அந்த வானரத்தை நீ தோப்பாய், அப்போ உனக்கு சாபமோட்சம் கிடைக்கும். ஆனா அதுலேருந்து லெங்கை கழுது, அதுலேருந்து ராட்சச ராஜாவான ராவணருக்கு அழிவுதான் அப்படின்னுட்டு ஹனுமான புகழ்த்தரா. என்ன சொல்றான், கோர லெங்காலட்சுமி திருப்பி சத்தியலோகத்துக்கு போறா. இவர் அப்படியே ரோடெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, டிராஃபிக் கிளியர் பண்ணியாச்சுன்ற சமாதானத்துல இடது காலை வச்சு பின் வாசல் வழியா லெங்கையில என்ட்ரி ஆறா. அப்படி லெங்கைக்குள்ள அவர் அப்படியே சுத்தி பார்க்குறார், அற்புதப்பட்டு போறார். குபேரனோட அழகா பூரியா, தேவேந்திரனோட அமராவதியா, இது ரெண்டு சேர்ந்ததா தெரியல, அவ்வளோ அழகா இருக்கிறேங்க, அப்படி பொங்கி பொழிஞ்சிருக்கிறேங்க. அதுலேயும் ஒரு காரியம் ஹனுமாருக்கு வந்து மனசுல வருது, ராவணர்ங்கிறது நல்லொரு ராஜா. இந்த ராஜ்யத்துல தாரித்யமே இல்லை, எல்லா வீடுமே ஜெய ஜெய ஜெயம் இருக்கு. எல்லா வீட்டுக்குமே தாழிக குடம் இருக்கு, தாழிக குடத்துல வைடூரியம் வைரம் முத்து மாணிக்கம் எல்லாம் வச்சு அப்படியே இந்த ரோட்ல ரிக்ஷாக்காரர்களும் தாரம் இல்லை, சாக்கடை இல்லை, நாட்டம் இல்லை. நம்மளோட ரோட்ல இறங்கி நடக்க முடியும் நம்மளால? அப்படி ஒண்ணும் இல்லை. ராவணபுரி அப்படி இருக்கு, ஜெய ஜெய இருக்கு. அப்படி அவர் உள்ள ஒரு ஆத்திலையா நம்ம இன்னசென்ட் சொல்ற மாதிரி ஆ பஞ்சாயத்துல எல்லா வீட்டுல எல்லா அரிமணியும் ஏன் அரிச்சு பறக்குங்கிற மாதிரி என்ன பண்றா அவர் அந்த லெங்காபுரி ஃபுல்லா ஒரு வீட்லையும் தேடி 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 போறா. காணலை, சீதாதேவியை காணலை. அப்படி போய் பார்க்கறது பெரிய ஒரு ராஜகொட்டாரம், பெரிய ராஜகொட்டாரம். இந்த ராஜகொட்டாரம் எப்படி இருக்கு, பெரிய கிழங்குக்கு நடுவுல இருக்கு ஒரு பெரிய ராஜகொட்டாரம். அந்த ராஜகொட்டாரம் வந்துட்டு பார்க்கறதே தெரிஞ்சது ஆரோடு, ராவணரோடு கொட்டாரமாக்கணும். அதுவும் ஜெய ஜெயில இருக்கு. இதற்கான அற்புதம் என்ன, இந்த ராவணபுரி வந்துட்டு இப்படி லட்சுமி
அப்படியே லட்சுமி தேவி களியாடுற இடம் மாதிரி இருக்கு. என்னடா அப்ப இவ்ளோ இவ்ளோ சம்பத் சமர்த்தியோட இருக்கே. ஒருவேளை அவன் நினைச்சுக்கிறான் லட்சுமி தேவி இங்கதானே இருக்கா, சீதம்மா இங்கதானே இருக்கா, அதனால சீதம்மா இருக்கிற இடம் இப்படித்தானே இருக்கணும் இல்லையா, அதனாலயா இருக்கும் ஒருவேளை லங்கை இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் அப்படியே அந்த ராவணனோட கொட்டாரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்படியே உள்ள போறது ஃபர்ஸ்ட் கார்போர்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்போர்ஸ் தானே. ராவணனோட கார்போர்ஸ்ல என்ன இருக்கும்? புஷ்பக விமானம் இருக்கு. புஷ்பக விமானத்துக்கு ஃப்ரண்ட்ல டயருக்கு பதிலா என்ன இருக்கு? ஃப்ரண்ட்ல சாதாரண எல்லா இடத்துலயும் குதிரை இருக்கும். புஷ்பக விமானத்துல அரேனம், அன்னப்பறவை. அப்படி அன்னப்பறவை இருக்கு. புஷ்பக விமானத்துக்கு என்ன பிரத்யேகதைனா அதுல இருந்து ஆறு எங்க போனோம் அச்சல் அங்க பறந்து கொண்டு போய் கொண்டு சேர்த்துடும். அதான் புஷ்பக விமானத்தோட பிரத்யேகம். புஷ்பக விமானம் ஜேன்னு இருக்கு. சொர்ணத்தால கெட்டிருக்காளாம் புஷ்பக விமானம். நம்மளெல்லாம் கொஞ்சம் கார்டியா இருக்கணும், சொர்ண பெயிண்ட் அடிப்போம் இல்லையா கார்ல அங்க நட்சத்திரம் எல்லாம். இது வந்து சொர்ணத்திலேயே கெட்டிருக்காளாம், தங்கம் கட்டின ரதம் இல்லையா. அப்படி புஷ்பக விமானம் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், அடுத்தது உள்ள போறார். உள்ள போய் பார்க்கறது ரொம்ப கம்பீரமா இருக்கு. கட்டல ஹால் பில்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே சொர்ணத்திலே வைரத்திலேயும் வெளியில எல்லாம் கெட்டிருக்கு. அந்த கொட்டாரத்திலேயே அந்த பரவதானியில எல்லாம் பார்த்தா நம்ம ஜெரிகை எல்லாம் சொர்ணத்துல தைப்போம் சொல்ற மாதிரி பரவதானி சொர்ணத்துல துணிருக்கா, சொர்ண நூலால துணிருக்கா. இந்த மாதிரி நல்ல சுகந்தம் வருது, வாசனை வருது கொட்டாரத்துக்குள்ள. அப்படியே ஒரு ரூமா கேள்வி பார்க்கறத ஒரு ரூம்ல அதி சுந்தரிகளான ஸ்திரீகள் படுத்துட்டு தூங்குறான். ஒரு வேளை ஹனுமான் நினைச்சார் இவர் வந்து எல்லா இடத்தையும் போய் யுத்தம் பண்ணி அந்த இடத்து ராஜ்யமாரே எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காளோன்னு நினைச்சிட்டு இருக்கா. மீதி ராஜ்யமாரா இருக்கலாம், இல்லை கொட்டார தாசிமாரா இருக்கலாம். அவ எல்லாம் படுத்துட்டு தூங்குற. எப்படி தூங்குறா? நம்ம எல்லாம் தூங்குற மாதிரி சாவா வழிஞ்சுண்டு ஒருத்தியோட கால தெக்கில் இருந்து ஒருத்தியோட கால மேக்கில் இருக்கு, ஒருத்தியோட கால இன்னொருத்தியோட தொப்பையில இருக்கு, காலை அங்க வச்சுட்டு இருக்கா, காலை எங்க வச்சுட்டு இருக்கா. அப்படி தூங்குறா. அடுத்த ரூம்ல பார்த்தா நிறைய கிருத்தியன்மார் தூங்குறா. குந்தம் எல்லாம் தலைக்கு தலானியா வச்சுட்டு தூங்குறா. அப்படி அடுத்த ரூம்ல போய் பார்த்தா என்னது? கிச்சன். நம்மளோட ஏரியா கிச்சன் பார்த்தா என்னெல்லாம் இருக்கு? இட்டாலியன், ஸ்பானிஷ், சைனீஸ் எல்லாமே இருக்கு. சைவம் என்ன, அசைவம் என்ன, அப்படி ஸ்வீட்ஸ் மைசூர் பானா, குலாப் ஜாமுன், ரசகுல்லா எல்லாம் இப்படி எல்லாம் வாசனை வருது. அப்படியே இப்படி கேசரின்னு இப்படி எடுத்து பார்த்தா நெய் இப்படி சொட்டுறதா, வாயில வெள்ளம் வரதில்லையா? ஆமா. அப்படி அந்த கிச்சன் அதையும் பார்த்துட்டு நம்மளால ஒரு மைசூர் பாவு எடுத்து வாயில போடாம போவோமா? ஹனுமான் திரும்பி கூட பார்க்கலையா? ரொம்பதான் கண்ட்ரோல் போல இருக்குல்ல. சரி, அப்புறம் அது கழிச்சு பார்க்கறாரு. அப்படி ஒரு ரூமா தேடி போய் லாஸ்ட் எங்க எத்துறா? அந்த பருத்துல எத்துறா. வஷ்ய கந்தம் வரதான் உள்ளேந்து. இந்த வஷ்ய சுகந்தம் வர சாம்பிராணி எல்லாம் புகைச்சிருக்காங்க. அப்படி ரூமுக்குள்ள போய் பார்க்கறது ஒரு பெரிய ஆன கொம்பால கட்டில். அந்த கட்டில் ஏறணும்னா ஒருத்தன் குனிஞ்சு நிக்கணுமா, அதுக்கு வேண்டி இன்னொருத்தர் இருந்தா தான் அதுக்கு ஏற முடியுமா? அவ்வளோ பொக்கத்துக்கு கட்டில். அந்த கட்டிலுக்கு மேலேயோ மேலாப்பெல்லாம் போட்டிருக்கா. பட்டு சாரியால, வெள்ளை பட்டு சாரியால மேலாப்பு போட்டிருக்காங்க. கொதுகு வரைக்கும் நெட்டு பட்டு சாரியால நெட்டு மேலாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி அந்த கட்டில் மேல ஆறு தூங்குறா. அதுல வந்து பில்லு இருக்கு இல்லையா, இந்த பில்லுக்கு நடுவுல ராவணனோட கை இப்படி கடக்கு. இந்த கை கடக்கிறது எப்படி இருக்கு தெரியுமோ? மந்தர செந்தரே சுத்தோ மகா அஹி ருஷிதா இவ. அதாவது ரெண்டு மலையோட நடுவுல கடக்கிற கிருஷ்ண சர்ப்பம் போல இருக்கா. ஆரோட கை? ராவணனோட கை. இந்த ராவணன் எப்படி பட்டு இருக்கா தெரியுமோ? மாஷ ராசி பிரதீகாசம் விஸ்வசந்தம் புகங்கவத் கங்கே மகரி தோயானே பிரசுப்தம் இவ குஞ்சரம். அதாவது கருத்த உழுந்து இருக்கு இல்லையா, தோழி இருக்கிற உழுந்து ஒரு 10 மூட்டை கழுத்த உழுந்தா இப்படி குடஞ்சு போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி கண்ணங்கறக்க பெரிய மூட்டை தூங்குறது. அப்படி இந்த பெரிய கண்ணங்கறக்க மூட்டையில அந்த தூங்குறதையும் பட்டு சாரி உடுத்திட்டு தூங்குற, பட்டு வஸ்திரத்தை உடுத்திட்டு தூங்குறாரா. அந்த அவர் வந்து சுவாசம் எடுக்க பெரிய கொம்பை மீசி இருக்கு, அது இப்படி விரைக்கிறதா. அவர் எப்படி சுவாசம் விடுறாருன்னா நிஸ்வசந்தம் யதா நாகம் போட்டிருக்கு. அதாவது பாம்பு எப்படி சுவாசம் எடுக்கும், சுவாசம் ஃபுல்லா எடுக்கிறது, சுவாசத்தை ஃபுல்லா வெளியிடும். நம்மளெல்லாம் வந்து இன்ஹேல் பண்ணும்போது
எப்படி ஐடென்டிஃபை பண்றாருன்னா, முன்னாடி இந்திரன் கூட ஒரு யுத்தம் நடந்தது ராவணனுக்கு. அந்த ராவணன் யுத்தம் பண்ணப்போ அந்த ஐராவதத்தோட கொம்பு அவரோட நெஞ்சில குத்திட்டான். அந்த கொம்போடு தழம்பி இருக்கா. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணினார், அது ராவணர் தான். அப்படி அவர் தூங்குறார், கொரட்டை விட்டு தூங்குறார். ராமனுக்கு பக்கத்துல நிறைய ஸ்திரீகள் தூங்குறார், நிறைய பொண்டாட்டிமார் இருந்து ராவணருக்கு. ஆனா தொட்டு கிட்டக்க ஒரு ஸ்திரீ தூங்குற. எப்படி இருக்கா தெரியுமோ? கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டாம் அந்தப்புரீஸ்வரி. வெள்ள சொர்ண நிறத்தில ஒரு ஸ்திரீ தூங்குறா. குலஸ்திரீ லட்சணம் இருக்கா. என் தூங்குறது எப்படி குலஸ்திரீ லட்சணம் இருக்குன்னு கேட்டா, നമ്മൾക്ക് ആർക്കാവും നമ്മൾ തൂങ്ങുന്ന ഫോട്ടോ എടുത്ത് ഫേസ്ബുക്കിൽ പോസ്റ്റ് ചെയ്യறதுக்கு தைரியம் உண்டா? ആർക്കാണോ ഉണ്ടോ உங்க கூட்டத்துல தூங்குற போட்டோ? இல்ல இல்லையா? ஆனா இந்த ஸ்திரீ தூங்குற போட்டோ வரைக்கும் ஃபேஸ்புக்ல போட்டா 1000 லைக்ஸ் கிடைக்குமா? அவ்வளோ அழகா இருக்காளாம் இந்த குலஸ்திரீ. தூங்குறதே அழகா, அந்த அடக்க ஒதுக்கமா தூங்குறாளாம். நமக்கும் அப்படி தூங்கவே தெரியாது. அப்படி தூங்குறதே அடக்க ஒதுக்கம் இல்லை, மனுஷன் இருக்கிறதே அடக்க ஒதுக்கம் இல்லை. ஆனா அவள் தூங்குறதையும் அடங்கி ஒதுங்கி அப்படியே அழகா சாலீன சௌந்தரியம் வழியறவன். அப்போ என்ன நினைச்சா, தக்கையா மாச சீதேவி ரூப யௌவன சம்பதா இது சீததா அப்படின்னு ஹனுமான் உറപ്പിச்சார். ஹனுமானுக்கு பத்தின ஒரே ஒரு அபத்தம். அரக்கு ராமன் கிட்டக்க தூங்குறா மண்டோதி இல்லையா? அப்போ சீதையாக்கும்னு நினைச்சுட்டு இருக்காரு இல்லையா ஹனுமான். சந்தோஷத்துல துள்ளி சாடுவா. இந்த குரங்குக்கு சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுவா? ஆஸ்போடயா மாச சுச்சும்ப புச்சம் நலந்த சிக்ரீன ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகான்யபாத பூமோ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனா. வாழ போட்டு சுழட்டுறது, மேல சாடி ஏறது, கீழே குதிக்கிறது, அப்படி என்னெல்லாம பண்ணும். அது கிடையாது, பாட்டு வேற பாடுறா. அப்படி மேலுக்கும் கீழுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் அப்படி பில்லர் மேல ஏறி அப்படி தேவி ஒன்று பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் ஸ்டக் ஆனார். தப்பு பண்ணிட்டேனே. சீதாதேவி போய் ராவணன் அந்த புறத்துல ராவணன் பக்கத்துல தூங்கவா போறா? நான் ஏன் இப்படி சிந்திச்சேன், பெரிய அபராதம் பண்ணிட்டேனே. ராமன் இல்லாம சீதை இங்க அந்த புறத்துல தூங்குவாளா? இது சீதாதேவியே கிடையாது, சர்வாபரண விபூஷினி எடுக்கவா போற ராமன் இல்லாம சீதை? இல்லை, தப்பு பண்ணிட்டோம், இது சீதாதேவி இல்லை. எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. உடனே அந்த புறத்துல இறங்கியாச்சு. கொட்டாரம் பூரா பார்த்தா சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்த்தா லங்கையில ஒரு 3/4 ராசி பாகவும் பார்த்தாச்சு. சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியலை. சீதையை காணலையே. ஒருவேளை சீதை உயிரோடு இல்லையோ? ராவணன் தன்னோட இச்சைக்கு சீதை வளங்கலைங்கிறதுக்காக சீதாதேவியை கொண்டுட்டாரோ? இல்லை, 10 மாசம் ஆச்சு இல்லையா? இனி ராமனை பார்க்க முடியல, சீதை ஆத்மஹத்தியை பண்ணிட்டுட்டாளோ? அப்படி சீதையோட விவரம் தெரியாம போனா, சீதை இல்லை தெரிஞ்சா ராமன் உயிரை இழந்துடுவேன். ராமன் உயிரை இழந்தா லக்ஷ்மணன், பரதர், சத்ருக்னர் 4 குழந்தைகளும் போயிட்டு அப்போ 3 தாயார் எதுக்கு உயிரோடு இருப்பார்? இக்ஷ்வாகு குலமே அறிஞ்சிடுமே. தனக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியலேங்கிற வேதனையில சுக்ரீவ வம்சம் வானர படையே அழிஞ்சிடுமே. இல்லை, அப்படி ஒரிக்கலும் நடக்கப்படாது. சீதாதேவி எங்க? சீதாதேவியை காணலையே எங்கிறத உடனே அவருக்கு சம்பாதியோட வாக்குகள் ஓர்ம இல்லை. சம்பாதி பார்த்து சொல்லிருக்கா, சீதை இங்கதான் இருக்கா. அப்பயே என்னோட கண்ணுக்கு சீதை படலை சிந்திக்கிறதையாக்கும். நம்ம குருவுக்கு நமஸ்காரம் சொன்னோம், திக்குக்கு நமஸ்காரம் சொன்னோம், ராமச்சந்திரக்கு நமஸ்காரம் சொன்னோம். சீதாதேவிக்கு தாயாருக்கு மட்டும் நமஸ்காரம் சொல்லலையே. நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவி சதஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரயமானினேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. அப்படி சீதாதேவிக்கு ராம லக்ஷ்மண பஞ்சபூதங்களுக்கு கணாதிபன்மார்க்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு திருப்பியும் சீதாதேவியை தேட புறப்படுறார். அவர் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறத அங்க தூர அழகான பச்சை இருக்கிற காடு கண்ணுக்கு படுறது. என்னது? அசோகவனி. அந்த அசோகவனியில ஆறு இருக்கா? அசோகவனில நிறைய புஷ்ப பயன்கள் இருக்கு, பல விருட்சங்கள் இருக்கு, நிறைய செடி உடைகள் இருக்கு, நல்ல
பார்க்கறதே குளிர்ச்சியா இருக்கா. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் அவருக்கு தோன்றது. அவர் அப்படியே அதுக்குள்ள போய் அந்த பொய்கை கிட்டக்க அந்த மரத்தடியில உட்காந்துக்கிறதுன்னு சொல்றான். சீதா பிராட்டி இங்கதான் இருப்பள், நம்ம இங்க வெயிட் பண்ணலாம் சந்தியா, ஏன்னா கை கால் அலம்பி ஜெபிக்கிறதுக்கு வேண்டிட்டு சீதாதேவி இங்க வருவள், நம்ம இங்க காத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விசுவாசம். அவர் அங்க அப்படி வெயிட் பண்ணி நம்ம உட்காந்துருக்கார். அப்படி தூரே இருந்து ஆரலாமோ நடந்து வர சத்தம் இருக்கிறது. तदो मलिन संवेदा राक्षसीभिः समावृता उपवास कृशां दीनां विश्वसन्नीं पुनः पुनः ददर्श शुक्लपक्षादो चन्द्ररेखा विमामलां पीडेनैकेन संवेदां क्लिष्टेन उत्तमवाससां सपङ्गामनलसङ्काशां विपद्मामिव पद्मिनीं अश्रुपूर्णमुखान्दीनां कृशाम् अनशेन च. அதாவது சீதாதேவி நடந்து வரா. இப்படி இருக்கும் சீதாதேவி நடந்து வரா, மலினமான ஒற்ற வஸ்திரத்தோட நடந்து வரா. அதே மாதிரி நிறைய நாளா ஆகாரம் ஒன்றும் കഴിക്കാതെ கிருஷ்ணயா இப்படி இருக்கா. கிருஷ்ணபக்ஷ பதினேழு இருக்கிற சந்திரனை போல வர, அப்படி மெலிஞ்சு நடந்து வர. நடக்க முடியலை, ஏன்னா ஆகாரம் കഴിക്കാതെ தீனையா இருக்கா. ஏந்தி 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 வலிஞ்சு நடந்து வரா. கண்ணில பயம் தெரியறது, கண்ணெல்லாம் கலங்கி அஸ்ருபூர்ணமா இருக்கு, கண்ணீர் வழியறது அவளோட கண்ணில இருந்து. சுத்தி யாரு இருக்கா? சுத்தி ராட்சசிமார் இருக்கா. ராட்சசிமாருக்கு கோர ரூபிகளான ராட்சிகள். ஒராளுக்கு நெத்தியில ஒத்த கண்ணுதான் இருக்கு, ஒராளுக்கு 3 வாய் இருக்கு, ஒராளுக்கு ஒரு செவிதான் இருக்கு, ஒராளுக்கு வாய் வயரங்கிட்டே இருக்கு. ஆகாரத்தை இப்படி கொண்டு வந்து அப்படியே வயிற்றுல ஏறி போயிடும். குந்தம் இருக்கு, வாள் இருக்கு, கத்தி இருக்கு, கோடால் இருக்கு. அப்படி ஆயுதங்களோடு கூடி சீதாதேவிக்கு சுற்றும் கோர ரூபிகளான ராட்சசிமாரோட சீதாதேவி நடந்து 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 வர. அப்படி நடந்து வரத்த பார்த்தா இந்த ஒரு ஒற்றையான மான்பேடை ஒரு நாய்க்கூட்டத்துக்குள்ள பெட்டா மாதிரி தோணுது. அப்படி தயனீயமான அவஸ்தையில சீதாதேவி நடந்து வர பார்த்த ஹனுமான் சிந்திக்கிறார். ராமர் சொன்ன சீதாதேவி இப்படி இல்லையே, லக்ஷ்மி தேவி ஆட்டமா அல்லவோ சீதாதேவி இருக்கலாம். லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயா ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசீபூத சமஸ்த தேவ வனிதா லோகைக தீபாகுராம் ஸ்ரீமான் மந்தகடாக்ஷலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினி சசரிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். அதாவது ஆரோட சந்திரதேவனோட தங்கையாக்கும் இல்லையா சீதாதேவி, பால்கடலோட புத்திரியாக்கும் சீதா. அப்படி இருக்கிற சீதாதேவி மலினமா முஷிஞ்ச வஸ்திரத்தோட திளக்கமே இல்லாம அந்த மஞ்ச வஸ்திரமாக்கும் போட்டுன்றது. அந்த மஞ்ச வஸ்திரத்துல ஒரு தீக்கடல் எப்படி புகை மூடி இருக்குமோ அது மாதிரி இருக்கா சீதாதேவி. ஐஸ்வர்யமே இல்லாமக்கி திரிமூர்த்திகளுக்கும் சகல சம்பத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் காரணமான தேவி ரொம்ப ஏழையா தாசிமாரால் சேவிக்கப்பட்ட சீதாதேவி தாசி ஆட்டமா இருக்கா. ஒருவேளை இந்த சீதாதேவி தன்னோட ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மித்துவத்தையும் ஸ்ரீத்துவத்தையும் எல்லாம் லங்கைக்கு கொடுத்துட்டு சீதாதேவி இப்படி ஆயிட்டாளோ அப்படின்னு ஹனுமான் சிந்திக்கிறார். அப்படி சீதாதேவி கைக்கால பார்த்து சீதாதேவிக்கு சுப லட்சணம் தெரியாது. என்னது? இடத்தை கண்ணு துடிக்கிறது, இடத்தை தோடு துடிக்கிறது. அப்போ சீதாதேவி நான் ராமனையும் நினைச்சுட்டு இருக்கிறதுனால தோணலா இருக்கும், ராமர் வருவராயிருக்கும்னு கைக்கால நம்பிட்டு திருப்பி சிம்ஷபா விருட்சத்தோட சோட்டுக்கே போறார். அப்போ அந்த சிம்ஷபா விருட்ச சோட்டுக்கு சீதாதேவி போன உடனே பின்னாடியே ஹனுமான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த சிம்ஷபா விருட்ச மரத்தோடு ஒரு சில்ல மேல கறி உட்காந்துட்டார். சிச்சுவேஷன் பார்த்து தானே சீதையிட்ட பேச முடியும், சுத்தி ராட்சசி மரக்கிறத பேச முடியுமா? அப்படி உட்காந்துருக்கிறது தூரே இருந்து ஹரிலாம வார்த்தை வைக்கிறது. தூரே இருந்து ஸ்மெல்லு வருது. என்ன ஸ்மெல்லு? நீங்கள் ശ്രദ്ധിച്ചിട്ടുള്ള டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏறத்த சிலவா செண்டு புஷின்னு வருவாங்க. அவன் நினச்சிப்பா ரொம்ப வாசனையா இருக்குது, ஆனா கிட்ட இருக்கிறவாக்கு கொப்புன்னு இருக்கும், அப்படியே வாந்தி வந்துடும். இந்த துபாயில எல்லாம் கொண்டு அத்தம் பூசிக்கிற மாதிரி இல்லையா? அது மாதிரி ராவணர் நினச்சிட்டு இருக்கா ரொம்ப நல்ல ஸ்மெல்லு, ஆனா
ஆறு வரா? ராவணன் வர, ராட்சச ராஜா, அந்த ராஜ நடையோட வர, கம்பீரமா வர, பார்க்கறதுக்கு ஆளு ஹேண்ட்ஸமா தான் இருக்கா. வெட்டலாம் அப்படி பட்டு வஸ்திரத்தை போட்டிண்டு, அப்படியே ஆபரணங்களோட பெரிய மீசிய பிரிச்சு வச்சுண்டு, அப்படியே கிரீடத்திலயும் இருக்கா மயிரம், வைடூரியம் செருப்பிலையும் இருக்கா மயிரம். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய. அப்படி நடந்து வர கூட பரிசார காலம் இருக்கு. அப்படி வந்துட்டு சீதாதேவியை பார்க்கறான். அந்த சீதை இப்ப எப்படி இருக்கான்னா, வாடி போன பூவாட்டமா இருக்கா. பச்சின குளம் எப்படி இருக்கு, மது மாதிரி இருக்கா. அப்படி இருக்கிற சீதாதேவியோட அழகை இந்த ராவணர் சந்திச்சு அப்படி வழியறதான். அப்படி பார்த்துட்டு இருக்காராம். பார்த்துட்டு அவர் வந்துட்டு சீதாதேவி சொல்றான், தேவி சீதாதேவி, இந்த பாறைப்புறத்துல சிரட்டைய போட்டு வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதுல அவர் அப்படி வழியற, தேவி சீதே என்னம்மா நீ இப்படி இருக்காய், லட்சு போயிட்டேம்மா, நீ சாப்பாடே சாப்பிடுறது இல்லையா, நீ சாப்பிடாம எனக்கு சாப்பாடே நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அம்மா, ரொம்ப. உனக்கு என்ன வேணும் சொன்னா என்னோட பட்ட மனுஷன் ஆக்குறேன். வைரம் வேணுமா, வைடூரியம் வேணுமா, பட்டு வஸ்திரம் வேணாமா, என்ன வேணும், லம்போர்கினி கார் வரைக்கும் நான் வாங்கி தரேன், நீ கூட வாயே. என்னோட பட்ட மனுஷன் ஒன்னப்ப முன்னாடியே பார்த்திருந்தேன். ஆனா நான் எதுக்கு வந்து சிவபகவான் பொண்டாட்டிய மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை குருது மண்டோதரியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஒன்னே முதல்ல கல்யாணம் பண்ணிருப்பேன். என் கூட வந்துட்டு எனக்கு உண்மையில அவ்வளோ அன்புமா, பாக்கி எல்லாரும் நான் டிவோர்ஸ் பண்றேன், ஒன்னு மட்டும் உன்னோட சம்மதம் இல்லாம நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். உனக்கு என்ன வேணுங்கள் எல்லாம் நான் வாங்கி தரேன், பட்டு வஸ்திரங்கள் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் நான் தரேன், ஆகாரமே கழிக்க இருக்கிற சீதைக்கு நாளுக்கு நாள் ரொம்ப க்ஷீணிச்சு வர. அப்படி இത്രയും சொல்லிட்டு சீதை என்ன பண்றா, ராமனை பார்த்த உடனே அவர் வந்துட்டு பயந்து இவ்வளவு நாளே அழுதுകൊണ്ട് இருந்தா, இப்போ பயத்துல வந்துட்டு அப்படி பின்னி சுருண்டுக்கிறா, தன்னோட கால் முட்டுக்குள்ள தலைய பூர்த்திட்டு உட்காந்துக்கிறா சீதை. இவ்வளவு சொல்லிட்டு சீதையோட வாதத்திலேயே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால ராவணனுக்கு கோபம் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்படியே நீ இன்னும் எனக்கு ராமனுக்காக டைம் வேஸ்ட் பண்ற. அப்படி ராமன் பெரிய இவனா, கல்யாணமாய் கொஞ்ச நாளே காட்டுல கொண்டு விட்டாச்சு, இன்னும் 3 ஸ்டோரி பில்டிங்ல கொண்டு போவர் பார்த்தா காட்டுல செட்ட குடியில கொண்டு விட்டுருக்காரு. ராமன் எங்க தூங்குறா, வெறும் நேரத்துல. நானும் ஐவரி கட்டிலாக்க அப்படி பட்டு மதி நம்ம தொட்ட மாதிரி குழிஞ்சு போகும், அப்படி இருக்கிற மெத்தையாக நான் படுத்துட்டு தூங்குறேன். ராமன் வெறும் புல்லிலே கல்லிலே படுத்துட்டு தூங்குறான். அதே மாதிரி ராமனுக்கு என்ன சாப்பிடுறான், காட்டுல கிடைக்கிற ஏதோ காய்கறி சாப்பிடுறேன். நான் என்ன பட்ச பரமானம் சாப்பிட்டு சுகமா இருக்கேன். அப்ப சீதை நினைச்சு இப்பதானே நான் சாப்பிடலே சொன்னேன், சீதை மைண்ட் வைஸ். அப்போ அப்படி இருக்கேன். சரி ராமன் என்ன எப்படி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எப்படி டிராவல் பண்றாரு, அதை நான் பென்ஸா வச்சிருக்கேன், நடந்துதானே போறேன். நான் புஷ்பக விமானம் வச்சிருக்கேன், நான் வந்து அதை ஓட்ட கத்துக்கிறேன், லைசன்ஸ் எல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன், நீ வா என் கூட ராமனோட இருக்காது. அது மாதிரி நிறைய பிரலோபிப்பிக்கிறான் சீதையை. சீதை கேட்கலாம், சீதை என்ன சொல்றா, இல்லை இருந்தும் சீதையோட ரியாக்ஷன் சொல்லி சீதை சொல்ல சீதாதேவி என்ன பண்றா, திருணமந்ததர பிரத்யுவாஜ சுஜி சீதா என்ன செய்யறா, ஒரு புல்ல எடுத்து அப்படி ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல போடுறா. என்னத்துக்கு புல்ல போடுறா, அப்போ ராமனுக்கும் சீதைக்கும் நடுவுல ஒரு புல்ல போடுறா. என்னத்துக்கு புல்ல போடுறா, வந்து ஹிரண்யகசிபு ஒரு சமயத்துல பிரஹ்லாதனுக்கு இப்படி நரசிம்மமூர்த்தி பிரத்யட்சப்பட்டார். தூணிலேயும் துரும்பிலேயும் தெய்வம் இருக்காருன்னு சொல்லிட்டு தூணை பிளர்ந்து வந்தாங்க நரசிம்மன். அதே மாதிரி இந்த புல்லிலேருந்தும் என்னோட நாதனை ரட்சிக்க வருவர், இல்லை இந்த புல்ல போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றே பேசு அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கிறார். இல்லை சீதைக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரியற கதை. கானகவாச சமயத்துல சீதை உட்கார்ந்துருக்கா, ராமர் வந்து சீதையோட மடியில படுத்துட்டு இருக்கிறத இந்திரதேவனோட பிள்ளையான ஜெயந்தன் வர. ஜெயந்தன் வந்துட்டு சீதாதேவியோட அழகில மயங்கி சீதையை கொத்த ஆரம்பிக்கிறார். சீதைக்கு ரொம்ப வலிக்கிறது. சீதை அழத் தொடங்கினா, காக்க ரூபத்துல வந்துட்டு கொத்தனாள். சீதை அழத் தொடங்கினா சீதை உடனே ரத்தமா கொட்டுறது. அப்படியே ராமன் பெட்டன் எங்கிருந்து பார்க்கறது, ஒரு காக்க வந்து கொத்துறது. அப்போ ராமன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அது வந்துட்டு ஆறு ஜெயந்தன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அவர் என்ன பண்றார், ஒரு
பிரம்ம ஒரு புல்லை எடுத்துட்டு அதை பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபிச்சு விடுறாரு. அந்த புல்லாக்கும் பிரம்மாஸ்திரமா போய் அந்த காகாசுரனை இல்லாம பண்றது. அப்ப இந்த புல்லு கூட போரும் என்னோட ராமனுக்கு ஒன்ன அழிக்கிறதுக்கு. அப்படி இந்த திருணமந்தரத்துவாக்கு 48 வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கா. எல்லாமும் பார்க்கறதுக்குள்ள சமயம் நமக்கு இல்லை. நம்ம பிரதானமா இருக்கிற 2-3 எண்ணம் எடுத்தாச்சு. அப்படி ராமன்ட்ட சொல்றா, என்ன ராமா நீ திருந்திக்கோ, இந்த சிந்தையை நீ மாத்திட்டு, என் ராவணா நீ திருந்திக்கோ. நான் ராமனோட மனைவி, இன்னொரு பத்னி அபகரிக்கிறது நல்ல சுபாவம் அல்ல. அதனால இப்பவே நீ என்ன திருப்பி ராமன்ட்ட கொண்டு விட்டு மன்னிப்பு கேளு, அவர் உனக்கு மன்னிப்ப கொடுப்பார். அப்புறம் நீ என்ன சொன்ன, ராமனை என்னத்துக்கு கொள்ளலாம் கேட்கறியா? அந்த ராமனோட அம்பியார லக்ஷ்மணன் போட்ட கோடை கூட ஒன்னால தாண்ட முடிஞ்சுதா? அந்த கோடுக்கு வழியில நான் வந்தனால தானே நீ என்ன கூட்டிட்டு வந்தாய். அந்த நீ ராமனை எச்சரிக்கை பண்றியா இல்ல வெள்ளி விழிக்கிறியா? எப்படியா இருந்தாலும் தீனனா இருந்தாலும் தீனோவா ராஜஹீனோவா யோமே பக்தா சமய குரு தம் நித்தியம் அனரக்தோஸ்மி யதா சூரியன் சுவர்ச்சலாம். 11 பதிவிரதமாரோட பெயர் சொல்றா சீதை. நான் அப்படித்தான் இருப்பேன். எப்படி சூரியனை சுவர்ச்சலை சூரியனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி இந்திராணி இந்திரதேவனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி ரோஹிணி சந்தனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி லோபாமுதிரை அகஸ்தியரை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி சுகன்ய சமனனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி சாவித்ரி சத்தியவானை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி ஸ்ரீமதி கபிலனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி மதயந்தி சௌதாசனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி கேஷினி சகரனை விட்டு போகாம இருந்தாலோ, எப்படி தமயந்தி நலனை விட்டு பிரியாம இருந்தாலோ, அப்படியே என்னாலும் பதிவிரதை எனக்கு என் வாழ்வில ஒருத்தன் தான் நாதன், அது ஸ்ரீராமர் மட்டுமே அப்படின்னு சொல்றது. இவ்வளவு நாள் குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அவர் சிம்மத்தை போல அப்புறம் கர்ச்சிச்சுட்டு போய் என்ன ரொம்ப கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல கேறறையா நீ? 2 மாச சமயம். அந்த சமயத்துக்குள்ள நீயா என்னோட அந்தப்புறத்துக்கு வரலை, ஒன்ன நுறுக்கி நானே சாப்பிடுவேன். கூடவே சுத்தி இருக்கிற ராட்சச ஸ்திரீகளுக்கு கூட எச்சரிக்கை கொடுக்கிறார். 2 மாசத்துல இவளை மாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறாள். இவருக்கெல்லாம் ராவணனை பயமாக்கும். ஏன்னா ரொம்ப குரூரனாக்கும் ராவணன். அப்போ உடனே அப்படின்னுட்டு இவர் கத்ரா. உடனே ஒரு பொண்டாட்டியான தானியமாலினி இவரை பிடிச்சு இழுத்துட்டு போறான். ராவணன் போன உடனே பாக்கிய ராட்சசி மேல என்ன சொல்றா சீதையிட்ட, ராவணம் வஜ பக்தாரம் சர்வரக்ஷசாம் மானுஷம் பிரபலம் தீனம் ராமம் தெக்துவா ராவணம் ஆஸ்ரயா. சாதாரண மனுஷனான ராமனை விட்டுட்டு ராவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணன் அப்படி ராவணன் எப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொல்ல தொடங்குறான். அப்படி நிறைய சொல்றா சீதாதேவி. இதெல்லாம் சகிக்கிறது இப்படி செடிய முடிந்து கண்ணீர் காத்துன்னு இருக்கா. உடனே எங்கேதோ ஓடி வரா, திரிஜடைங்கிற ராட்சசி ஓடி வரா. என்ன பார்க்காத தூக்கத்திலே எழுந்திருந்து வரா. இந்தியெல்லாம் கலைஞ்சிருக்கு, ஸ்ப்ரிங் ஆட்டமா இருக்கு. அப்படி ஓடி வரா. சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு வெள்ள ரதத்தில வெள்ள வஸ்திரத்தை தரிச்சுட்டு ராமர் லக்ஷ்மணர் வர சீதா பிராட்டியை கூட்டிட்டு போறான். அவளோட பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதே நேரத்துல ராவணர் கழுத மேல மத்தியத்தை குடிச்சிட்டு மேல ஃபுல்லா எண்ணெய பூசிண்டு பாதி நக்னனா தெற்கு திசையை நோக்கி போறா. கும்பகர்ணனும் லஹரிய குச்சுண்டு சாணக குழியிலே போய் 2 பேருமே விழுந்துன்றா. இதெல்லாம் அந்த ஆயுர்வேதத்துல இஷ்ட லட்சணம்னு கொஞ்சம் சொல்லிருக்கு. மரணம் எடுக்கிறத காண்ற கொஞ்சம் லட்சணங்கள் சொல்லியிருக்கு. அதுல இது மாதிரிலாம் வரும். அது மாதிரி நிறைய சொப்னங்கள் கண்டேன்னு சொல்ற. அதனால சீதாதேவிட்ட நம்ம பாக்வாதத்துக்கு போனா வாங்க நம்ம எல்லாரும் போயிடலாம்னு பாக்கி இதெல்லாம் கேட்டப்ப ராட்சசிமான் கொஞ்சம் பயந்தா. அவ எல்லாரும் வேகம் போறா. இவ்வளோ நாள் தைரியத்தோட ராவணன்கிட்ட பேசின சீதாதேவி இவ எல்லாரும் போன உடனே அழ ஆரம்பிச்சுடுறோம். ஓ நடரா, ராமா உனக்கு தேவையில்லையா ராமா அப்படின்னு அடரா. ರಾಮ ಏಕ ನನ್ನು ಪ್ರೋಬರ
வரலே ராமா. எப்போ என்னை வந்து ராவண புஷ்பக விமானத்துல இழுத்து ஏத்தினாரோ அப்ப நான் கூப்பிட்டேன், ராமா காப்பாத்து. நீ வரலே ராமா. வர வழியில எல்லாம் நான் ஆபரணத்தை எல்லாம் ஊறி 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 எறிஞ்சேன். ராமா நீ வருவாய், என்னை பார்த்து என்னை காப்பாத்த, என்னை கூட்டிட்டு போக நீ வருவாய். நான் கூப்பிட்டேன் ராமா, நீ வரலே ராமா. இங்க வந்து 10 மாசமாச்சு ராமா. 10 மாசமா ஒரு நாள் முழிக்கத்தையும் ராமா நீ வரலையா நீ வரலையா கூப்பிடுறேன் ராமா. ஆனா வரவே இல்லையே ராமா. என்ன மறந்துட்டியா ராமா, என்ன காப்பாத்த நீ வரமாட்டியா ராமா அப்படின்னு சீதை ஏங்கி ஏங்கி அடறா. சீதைக்கு வெறுத்து போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் பிடிக்க மாட்டேன். அந்த ராவணர் கையால சாகத்த வேட, ராவணர் என் மேல தொடர்த்த வேட, நானா என் உயிரை விட்டுக்கிறேன் அப்படின்னு சீதாதேவி தன்னோட முடியை எடுத்து கழுத்துல சுத்தி அந்த விருட்சத்திலேயே தொங்க போலாம்னு பாக்குறா. இதெல்லாம் பார்த்து ஹனுமார் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா. ஹனுமார் மேல பார்த்துட்டு இருக்கார். என்ன பண்ணனா, கையோடலை காலம் ஓடலை. இப்ப நான் போய் சீதை முன்னாடி குதிச்சேனா சீதை நினைச்சுப்பாள் நான் வந்து ராவணனோட மாயா ரூபம் நினைச்சுப்பாள், பயந்து போயிடுவள். என்ன பண்ண முடியும்? எல்லா ஜீவஜாலங்களுக்குமே மனசு ஓஞ்சு போய் துன்பப்பட்டு இருக்கிறத அந்த துன்ப கடல்ல இருந்து கரை ஏத்துற நாமம் என்னது? ராம நாமம் தான். அதனால ராம நாமமே சொல்லாம சீதா தேவியோட அந்த ஜீவித கதை முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹனுமார். தினகரன் வயதிலகம் திவ்யகாரி சுதசவன தினகரன் வயதிலகம் திவ்யகாரி சுதசவன வனரஜித சுபாஹு முகவரம் அகல்யாக பாவனம் அனகமீஷ சாபங்கம் ஜனகசுதா பிராணேஷம் அனகமீஷ சாபங்கம் ஜனகசுதா பிராணேஷம் கனகுபித பிரபு ராம கர்மஹரமித சாகேதம் கனகுபித பிரபு ராம கர்மஹரமித சாகேதம் பாவயாமி ரகுராமோ பௌம்ய சுகுணாராமோ பாவயாமி ரகுராமோ. உடனே ஒரு நிமிஷத்துக்கு சீதை கண்ணா கண் சிம்மாம இப்படி பாக்குறான். எங்கேருந்து எங்களோட ஜீவித கதையெல்லாம் இவ்வளோ நாள் நான் தாண்டின வழிகள் எல்லாம் கேட்கறது எங்கேருந்து பாக்குறத முள்ள சின்ன வானர ரூபத்துல இறங்கி வர. அப்பவும் சீதாதேவிக்கு சம்சயம் தான், அது ராவணனோட மாயா ரூபமா இருக்குமோ சம்சயம். உடனேயே சொல்றா, நான் வந்து ஹனுமான் ராமரோட தூதன், ஹனுமான் ஆக்கும் நான். எப்படி ராமரோட தூதன் ஹனுமான் வானருக்கும் எப்படி ராமருக்கும் வந்துட்டு சக்கியம் ஏற்பட்டதுன்னு சொல்றா. கிருஷ்ணா காண்டத்துல இருந்து சொல்றா, இப்படி உங்க தயவில்லாதைக்கு எனக்கு வந்து தர்சனம் கிடைக்குமா ராமரோடு நீங்கள் போட்ட அந்த ஆபரணத்தால தான் ராமருக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதனால தான் ராமர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணினதும் நான் எனக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்குள்ள அவசரம் கிடைச்சதும் அப்படின்னு எல்லாம் ஒரு சொல்லிட்டு வரத்த அப்படியே சாந்தை ஆகிறா. சீதை சாந்தை அவரை கேட்கிறா, ராமர் எப்படி இருக்கார்? உங்களை விட கஷ்டமா இருக்கு ராமரோட நிலை. ஆகாரம் இல்லை, தூக்கம் இல்லை. நீங்கள் போன அன்னைக்குதான் ராமர் அவசானமா சிரிச்சு லக்ஷ்மணன் பார்த்தார். அதுக்கப்புறமா ராமனுக்கு கண்ணுக்கு தேஜஸ் இல்லை. அப்படி ஓஞ்சு போனா போலதான் ராமனுக்கு உயிர் பிடிச்சு நிற்கிறதே உங்களை மீண்டெடுக்கணும், உங்களை பார்க்கறதுக்கு தான். பிரேம என்னதுங்கிறது உங்களை 2 பேரையும்
பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன் நான் அப்படின்னு ஹனுமான் சொல்றாங்க. என்ன பண்றார், உடனே அந்த அங்குலியத்தை காட்டுறத பாருங்க. ராமர் உங்களுக்கு கிடைச்சார். அப்படியே அந்த அங்குலியத்தை வாங்கிட்டு ஓன்னு நெஞ்சோட சேர்த்துக்கிறா சீதம்மா. ராமரோட அங்குலிய ராமனையே கண்டா மாதிரி அப்படி சேர்த்துக்கிறா, நெஞ்சில சேர்த்துக்கிறா. அப்படி என்னையாச்சு அப்படி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்படி சீதாதேவி என்ன பண்றா, தன்னோட நெச்சி தலையிலேருந்து சூடாமணியை எடுத்து ஹனுமர்கிட்ட கொடுத்துட்டு இதை ராமர்கிட்ட கொடு. இதுல தெரிஞ்சுக்கலாம் ராமர் என்ன கொடுக்கிறார், அங்குலியம் கையில இருக்கிற அங்குலியம். சீதாதேவி என்ன கொடுக்குறா, தலையில சுட்டிக்கிற சூடாமணி. ராமர் அபயம், சீதாதேவி அப்படியே சாஷ்டாங்கம் தன்னை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி என்ன பண்றா, அப்படி சீதாதேவி அதை கொடுக்குறான் சந்தோஷத்தோட. ஹனுமான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்போ உடனே சீதாதேவி சொல்றா, இல்லை ஒரு முகூர்த்தம் வெயிட் பண்ணுவோம், ஒரு முகூர்த்தம் வெயிட் பண்ணுவோம், இப்ப நல்ல சமயம் அல்ல, அது கழிஞ்சு நீங்க போவோம். இது சொல்லத்துக்கு காத்தன்றிருந்தா ஹனுமான். உடனே அவர் என்ன பண்றார், நேர அந்த அசோகவனியோட கோட்டல் வாசல் மேல கேறி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு सीताराम की जय, वीर हनुमान की जय, ज्ञान गुण सागर की जय, मारुति भगवान की அப்படியே தனக்கும் செய்யப்பட்டுக்கிறார். இந்த என்ன பண்றார், அப்படியே அசோகவனி இருக்கிற விருட்சங்களை எல்லாம் பாரிச்சு எரிஞ்சு அப்படியே அட்டஹாசம் பண்ற, கல்லை எல்லாம் தூக்கி கஷ்டம் இதுல போட்டு பொய்கையில போட்டு அட்டஹாசம். இதை பார்த்துட்டு என்ன பண்ற, உடனே ராட்சசி மரல ஓட்டி போய் ராவணத்தை சொல்றான். அதுதான் ஆயிடுச்சு இவருக்கு ராவணன் முன்னாடி பிரத்யக்ஷ பண்ணணும். உடனே ராவணன்ட்ட போய் ஒரு வானரன் வந்து இது மாதிரி அட்டஹாசம் பண்றான்னு சொல்லறது. உடனே ராவணன் என்ன பண்ற, ராவணன் போய் பிடிச்சுட்டு வாங்க ஆரா இருந்தாலும் அப்படின்னுட்டு பிடிச்சுட்டு போறதுக்கு ஒருத்தரா போற. ஆദ്യം 5 சைன்யாதிபன்மாரை போட்டா, அந்த 5 சைன்யாதிபன்மாரையும் தூக்கி எரிஞ்சார். அது கழிஞ்சு 7 மந்திரிமார் போன ஆகாலையும் எரிஞ்ச. அடுத்தது அக்ஷகுமாரனோட கதையே அழிச்சார். உடனே ராவணனுக்கு கோபம் வருது. அவர் போறத இந்திரஜித் வந்து சொல்றாரு, எதுக்கு ஒரு வானரனை கெட்டறதுக்கு நீங்க போற, நான் போறேன் அப்படின்னு அவரோட அந்த ரதத்தில் இந்திரஜித் புறப்பட்டு போற. அந்த ரதத்தையே பிடுங்கி எறிகிறார் ஹனுமான். உடனே இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். ஹனுமானுக்கு பிரம்மாஸ்திரம் ஏற்காது அப்படிங்கிற வரம் ஹனுமானுக்கு இருந்தாலுமே இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டாத்தான் ராவணர் முன்னாடி போக முடியும்னு தெரியும். அதனால அவர் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி கிடக்கிறார். அப்படியே எல்லாருமா இழுத்தண்ட ஹனுமான ராவணர் முன்னாடி போடுறது அப்படி கண்ண தோண்ட பக்கத்துல ராமர் பெரிய சிம்ஹாசனத்துக்கு மேல தேறி உட்காந்துருக்கார் ராவணர். அப்படி என்ன பண்றார், ஹனுமான் உட்காந்துக்க சீட் இருக்கா பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. அவர் வாழை சுழட்டி சிம்ஹாசனத்தை விட ஒரு அடி மேலுக்கு கறி காலை போட்டுட்டு ஜன்னு உட்காந்துக்கிறார். அப்படி உட்காந்துக்கிறது ஆனா நீ கேட்கிறார் ராவணன். உடனே रामदूत स्वामी राम स्वामी दूतन नानका रावणा राम स्वामी दूतन नानका रावणा राम स्वामी दूतन नानका अडरा रावणा राम स्वामी दूतन नानका अडरा रावणा राम स्वामी दूतन नानका अडरा रावणा नानका एंटे हनुमानगा राम स्वामी दूतन नानका अडरा रावणा नानका एंटे हनुमानगा राम स्वामी दूतन नानका वीर कोदंड राम स्वामी दूतन नानका नानका अडरा அப்படி 10 பிராവശ്யம் போட்டு ராவணனை கூப்பிடுறாரு இல்லையா ஹனுமான். அந்த ராவணனோட அந்த தலை கணத்துக்கு அடியா இருக்கு. நான் வந்து ராமசாமி தூதன்னா நீ ராமபிரனோட பொண்டாட்டியை பிடிச்சு வச்சுட்டு இருக்கியா? தப்பு பண்ணறாய் ராவணா, தப்பு பண்ணறாய். தானம் வேணும்னு ராமர் பாப்ப நீ இப்ப கொடுத்துடு, திருப்பி ஒப்படைச்சுடு ராமர்கிட்டயே சீதாதேவிய. அவர் ஒன்ன மன்னிச்சு விடுவார். நீ வந்து நல்லொரு பரணாதிகாரி
புலஸ்தியரோட பிள்ளை, விஸ்வரசோட பிள்ளை, ராவணர் நீ. இந்த ராஜாவான நீயாக்கும் ஜனங்களுக்கு மாதிரியே ஆகணும். அந்த நீ தசவித பாபத்தில் உன்னை பண்ணாதே. இன்னொருத்தனோட கொண்டாட்டி அபகரிக்கிறது நல்லதில்லை. எங்க கேட்கிறா, என்ன உபதேசிக்க நீ ஒரு சாதா வானரன், நீ என்ன உபதேசிக்கிறியா? ராமர் வந்தான், உன் கதை கழிஞ்சது அப்படின்னு சொல்றது கோபம் வருது. ஆளுங்க இந்த ராமரோட தூதரை பிடிச்சு கொல்லுங்கள் சொல்றது உடனே பீஷ்மர் எந்திருந்து வந்து சொல்ற, இல்லை தூதரை கொல்றது பாவம், அதனால ஏதாவது சிக்ஷை கொடுத்து விடுவோம். அப்ப என்ன சிக்ஷை கொடுக்கலாம்? அப்போ இந்த வானரன்மாரோட அகங்காரங்கிறது வாலாக்கும். என்ன பண்றார்? அந்த வாலை எரிச்சு விடுங்கள் சொல்ற உடனே துணியை கொண்டு வர வாலை சுத்தி அப்படியே எண்ணெயை ஊத்தி எரிக்கிறார். இப்ப எரிச்சது அங்கேருந்து அசோகவனியில சீதாதேவிட்டு அப்படியே தற்சமய சம்பிரேஷனம் போல ராட்சசிமார் சொல்ற என்னெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த ஹனுமானோட வாலை எரிக்க போறோம்னு சொன்னோடனே சீதாதேவி மனசுல பிரார்த்திக்கிறார், ஹனுமானுக்கு சூடு இருக்கப்படாதே பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கிறத ஹனுமானோட வால்ல தீ வச்சுட்டு ஹனுமானுக்கு தெரியறது இல்லை. என்ன எவ்வளவு நாள் தீ வைக்கிறதுக்கு திரும்பி பார்க்கறது கத்துறது வாயு. அப்ப அவர் என்னச்சோ, என்னோட அப்பா வாயு தேவனோட ஃப்ரெண்ட் அக்னி தேவர், அதனாலே ஆயிருக்கும் என்னோட வாயை எரிச்சிட்டு எனக்கு சூடு எடுக்கல. என்ன இவ்வளவு ஹெல்ப் கொடுத்த நான் திருப்பி அவருக்கு என்னையும் கொடுக்கலாமா? அவருக்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுக்கலாம்னு என்ன பண்றார்? அப்படியே இங்கேருந்து குதிச்சு ஓரோ வீட்டுக்கு மேலேயும் சியாபதி ராமச்சந்திர கி जय, सियापति रामचंद्र की जय, गणापति कृष्णचंद्र की जय, रविपति चंद्रचूड़ की जय, पवन सुत हनुमान की जय, तपोवन ज्ञानानंद की जय, सियापति रामचंद्र की जय, गणापति कृष्णचंद्र की जय, रविपति चंद्रचूड़ की जय, पवन सुत हनुमान की जय, पवन सुत हनुमान की जय, तपोवन ज्ञानानंद की जय, तपोवन ज्ञानानंद की जय, तपोवन। அப்படி ஒரு வீடா எரிக்கிறா. ஒரு வீடா எரியறது. இந்த ராட்சசிமாரெல்லாம் பார்க்கறத அவ குட்டிகள் என்ன நினைக்கிறது? தீபாவளி, அதான் காப்பு சக்கரம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி பார்க்கறது இந்த ராட்சசிமாருக்கு எல்லாம் மாயா வீடு தேவை. ஆகாசத்துல ஏறி பார்க்கறது ஒரு வீடு ஓரோ கலர்ல கத்துறது. ஐயோ என் வீடு எரியறதே, அதை அணைக்கலாமே நினைக்கிறது. ஹாய் என் வீடு பச்சை கலர்ல கத்துறது, அதோ மாதிரி என் வீடு சொந்த கலர்ல கத்துறது அப்படின்னு கை அடிச்சுக்கிறான். அவ்வளோ முட்டாளங்களா இருக்கா ராவணபுரியில் இருக்கிற ஜனங்கள். அப்படி ஒரு வீடை விடாம எரிச்சிட்டு அப்படியே போய் வாழை கொண்ட சமுத்திரத்துல நிற்கிறோம். அப்படா தப்பு பண்ணிட்டேனே, சீதாதேவி எங்கேயெல்லாம் இருக்கா, அவளுக்கு சூடு இருக்குமே பார்க்கறது. அசோகவனி சுத்தி எரியறது. அசோகவனியில மட்டும் ஒரு புகை கூட இல்லை, ஒரு தீ முள்ளு கூட அந்த அசோகவனிக்குள்ள போல. அப்படியே சந்தோஷத்தோடு கூடி திருப்பி ஹனுமான் என்ன பண்றாரு? அங்கே குதிப்பில பாரத தேசத்துக்கு வரா. போறது எவ்வளோ நீளமா சொன்னா, ஆனா திருப்பி வந்து ஒரு சென்டென்ஸ்ல வால்மீகி மகர்ஷி ஒதுக்கிட்டார். அப்படியே அந்த அவர் வந்து பாரத தேசத்துல காலு குத்தவும் ஜாம்பவான் ஓடி வந்த ஹனுமான ஆஸ்லேஷிச்சு வெண்டன் மை பாய் வெண்டன் சொல்றான். உடனே எல்லாரும் சுத்தி இருக்கிறார். ஏன் எப்படி அவர் என்ன சீதாதேவியை பார்த்தாலும் இல்லைங்கிறது சொல்லவே இல்லையே சொன்னாங்க. வந்த அழகே அந்த நடையும் அந்த காம்பீரியத்தையும் பார்த்தா தெரியலையா போன காரியத்தை நடத்திட்டு தான் வந்திருக்காங்க. குனிஞ்ச தலையோடையா வந்தா ஹனுமான் இல்லை, தலை நிமிர்ந்து கம்பீரம் வந்தோம். உடனே ஹனுமான் எல்லாரையும் சூத்தி கட்டி பிடிச்சிட்டு சூக்ஷ்ம ரூப தரிசி அடிடி காவா விகட ரூப தரி நன்கு ஜராவா தீம ரூப தரி அசுர சம்ஹாரி ராமச்சந்திர கே காஜ சம்ஹாரி ராம லக்ஷ்மண जानकी जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। அப்படி எல்லாரும் இறுக்க கட்டி பிடிக்கிறாங்க. ஹனுமானுக்கே வலிக்கிறதா. உடனே ஹனுமான் ஆலோசிச்சா, இவாளை ஒட்டிட்டு இதே அவஸ்தையில நான் ராமட்ட செய்தி சொல்ல போனா என்னே இப்படி கன்கிராச்சுலேட் பண்றானா, ராமனை பலா 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 அடிச்செல்லோ கன்கிராச்சுலேட் பண்ணுவார். அப்படி எவ்வளோ அடி பாவம் என் ராமர் கொண்டு. அதனால இவளோட எக்ஸைட்மெண்ட்ல வர அந்த எனர்ஜியை கொஞ்சம் டவுன் ஆக்கிட்டு தான் கொண்டு போனோம்னுட்டு என்ன பண்றா, இவ நேர இந்த வானரங்களை
கூட்டிட்டு மதுவனத்துக்கு போறான். சுக்ரீவனோட கீழே இருக்கிற அந்த மதுவனத்துல கொண்டு போயிட்டு அங்க போனோன்னு என்ன பண்றா இந்த வானரமார் எல்லாரும் கேஜித் ஸ்வேடன் பிரபுவங்கி கேஜித் கூஜந்தி விஷ்ணவத் கேஜித் மதுனா மத்தஹா கேஜித் சுப்தஹா மகீதர. അതായത് ചിലവ സിംഹത്തെ പോലെ ഗർജിക്കുക, ചിലവ കുയിലെ പോലെ കൂവറ, ഇല്ല പക്ഷികളെ പോലെ കൂവറ, ചിലവ அப்படி கூடிச்சாடின்னு இருக்கா, சிலவ போதம் கட்டு அப்படியே விழுந்தோன்றான். அப்படி அங்க வந்து அட்டகாசம் பண்றத அந்த மதுவனத்தோட காவல்காரன் அந்த திமுகன் ஓடி சுக்ரீவட்ட போறா. சுக்ரீவன்ல ராம கூட தான் உட்காந்துருக்கா. சுக்ரீவட்ட போய் சொல்றா, சுக்ரீவா இது மாதிரி அந்த வானரன்மார் வந்து அட்டகாசம் பண்றா. உடனே ராமர்கிட்ட போய் சுக்ரீவா சொல்றா, சீதா இஸ் ஸ்பாட்டட். இப்படி கரெக்டா சொல்றா. இந்த வானர குணம், வானர தானே சுக்ரீவனுக்கு தெரியாதாவா, எப்ப இப்படி எல்லாம் பண்ணுவானா சந்தோஷம் தான் அப்படி பண்ணுவா. உடனே ஹனுமான் ஓடி வர. ஹனுமான் ஓடி வந்துட்டு ராமட்ட சொல்றா, திருஷ்டா சீதா கண்டே சீதையை கண்டே கண்டே சீதையை கண்டே ராகவா நான் கண்டே 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 சீதையை கண்டே ராகவா அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை சரவந்த மாதாவை அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை சரவந்த மாதாவை கண்டே 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 சீதையை கண்டே ராகவா நான் கண்டே 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 சீதையை கண்டே ராகவா பரிகால வாரீஜம் போலே நிறம் பூசி பரிகால வாரீஜம் போலே நிறம் பூசி பகலோரு யுகமாக கழிதாளே பிரயாசி பரிகால வாரீஜம் போலே நிறம் பூசி பகலோரு யுகமாக கழிதாளே பிரயாசி நினை தங்கே ராவணன் அண்ணால் வரச்சீச்சி நினை தங்கே ராவணன் அண்ணால் வரச்சீச்சி நில்லடா நில்லடா என்று ஏசி நினை தங்கே ராவணன் அண்ணால் வரச்சீச்சி நில்லடா என்று ஏசி தரித தான் உயிர் தன்னை தான் வீர மகராசி தரித தான் உயிர் தன்னை தான் வீர மகராசி காலம் போதே நானும் சமயம் இதே வாசி தரித தான் உயிர் தன்னை தான் வீர மகராசி காலம் போதே நானும் சமயம் இதே வாசி இனி தாமதம் செய்யல் ஆகாதென்றெதிர் பேசி இனி தாமதம் செய்யல் ஆகாதென்றெதிர் பேசி ராமா 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 என்றெதிர் பேசி இனி தாமதம் செய்யல் ஆகாதென்றெதிர் பேசி ராமா 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 என்றெதிர் பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் ராகவா ராமா நான்
சொன்ன கண்டே சீதைன்னு அதுல ஏன்னா சீதைன்னு ஒரு வாக்கு சொல்லி அடுத்த நிமிஷத்துல கண்டேன்னு சொல்றதுக்குள்ளேயே சீதைக்கு என்னாச்சோன்னு ராமர் துடிச்சு போயிடுவார். அதனால கண்டே சீதையை சொல்றார். എന്നിട്ട് അത് ചൂടാമണിയെ കൊടുക്കുക കയ്യില കൊടുത്ത ഉടനെ രാമൻ അഞ്ചോட சட்டு ராமன் கண்ணி வழியது ராமன் கண்ணில் சொல்ற ராமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 2 மாத காலம்தான் ராமனால் சமயம் கொடுத்திருக்கார். ஆனா சீதாதேவி 2 மாசத்துக்கு 2 நொடி கூட காக்காம தன்னோட உயிரை விடவே போயிட்டார் ராமா. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே போலாம். உடனே அந்த கண்ணீர் வழிஞ்சுட்டே இருக்க ராமர் ஓட்டி போய் கட்டி பிடிச்சிக்கிறார் ஹனுமார. இதை வேற ஒரு பெரிய பாக்கியம் பக்தனுக்கு வேற கிடைக்கிறது கொண்டா. அவ்வளோ பெரிய பாக்கியம் செய்த ராமதூதர் தான் சாக்ஷாத் ஹனுமான். அப்படி சுந்தரகாண்டம் கதை தீரது. இந்த சுந்தரகாண்டத்துல நம்மள என்ன மனசிலாக்கி அந்த தத்துவம் என்னதுன்னா பரமாத்மா எப்பவுமே ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்க பார்ப்பேன். இங்க பரமாத்மாவான ஸ்ரீராமர் ஜீவாத்மாவான சீதையை தன்னோட அடுப்பிக்க பார்க்கறாங்க. மோட்சம்னா சுவாமிகிட்ட அந்த சரணாரவிந்தத்துல அழியறது தானே. அப்ப அப்படி நம்மள்கிட்ட அழிக்க பார்ப்பேன், அப்படி மோட்சம் கொடுக்க பார்ப்பேன். அப்படி மோட்சம் கிடைக்காது இருக்கிறது எப்போ இந்த சீதா தேவி ராமரையே நோக்கிட்டு இருக்கிறத ராமர் கூடவே இருந்தார். ஆனா எப்ப லௌகிக சுகத்தில கண்ணு போச்சோ அந்த ஸ்வர்ணமான கண்டு சீதை எப்ப மோகிச்சாலோ அந்த காரணத்தால ராமர்டேந்து விலகின இல்லையா, பரமாத்மாட்டேந்து ஜீவாத்மா விலகிடுத்து. அப்ப அந்த மனசுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. மனசு எப்போ அந்த ஆத்மாவை நோக்கி அந்தர்முகமா நோக்கி அந்த ஆத்மாவை நோக்கி இருக்கோ அப்போ ஜீவாத்மா பரமாத்மாட்ட லயிக்கும். எப்போ இந்திரியோன்முகமா மாறுறதோ மனசு அப்போ திருப்பியும் சம்சார சாகரத்துல நம்ம அப்படியே முழுகி அப்படியே வாழ்ந்துட்டு போகும். இந்த சம்சார சாகரத்துல ஒண்ணு வந்து பட்டாச்சுன்னா அதை தாண்டாதைக்கு ஒரு நாளுக்கும் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுட்டையோ ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாட்டையோ எத்த முடியாது. இந்த மனசை கண்ட்ரோல் பண்றது 3 காரியங்களாக்கும், 3 குணங்களாக்கும், திரிகுணங்கள், சத்வ ரஜோ தமோ குணங்கள். அந்த மனசு வந்து வாயுவோட கம்பேர் பண்ண வாயு எப்படி இப்படி மூவ் பண்ணிட்டே சஞ்சலமா இருக்கும் அதே மாதிரி தான் மனசு. இந்த மனசை தான் வாயு புத்திரனான ஹனுமான் சிம்பலைஸ் பண்றா. இந்த பரமாத்மா வந்து மனசை அடக்க பார்க்கறது. வாயு புத்திரனை அனுப்பி இந்த வாயு புத்திரன் அந்த சாகரம் வந்து சம்சார சாகரத்தை காண்பிக்கிறது. அந்த 3 தடங்கள் வருது இல்லையா. ஆத்தியம் வந்து என்னது மைனாத பர்வதம், அதிக சர்க்காரம் சச்சிந்ததான், அது வந்து சத்துவகுணம். அடுத்தது என்னது சுரசை இல்லையா, நாகநாதா, எல்லாம் அடக்கம், எல்லாம் கழிக்கு இன்னும் வேணுங்கிற அந்த துறை, அது என்னது ரஜோகுணம். அடுத்தது வந்தது என்னது அக்கம் ஷாயாகிராகி, ரூபம் இல்ல சரூபமானதில்லை, ஒரிஜினல் அல்லாத சாயை தனதல்லாததை பிடிச்சு வலிக்கிறது என்னது அதுதான் தமஸ். அப்படி அந்த 3 குணங்களையும் தாண்டி சீரட்ட போனப்பந்தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட சேர்க்க முடிஞ்சது. அப்ப இந்த ராமாயணம் வழி இந்த சுந்தரகாண்டம் வழி நம்ம எல்லாம் கன்வே பண்ற மெசேஜ் என்னது, அந்த லௌகிக சுகங்கள் சம்சார சாகரத்திலிருந்து அந்த லௌகிக சுகங்கள்ல நம்ம மனசை வித்ட்ரோ பண்ணி நம்ம வந்து பரமாத்மாவுக்கு லயிக்கிறதுக்கு நாமத்தால தான் முடியும்.
அதனால மனசை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எல்லாரும் சீதாதேவிக்கும் ராமச்சந்திரக்கும் ஹனுமானுக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு നിർത്തலாம். ഇതുവരയ്ക്കും എങ്ങളുടെ இந்த ഹരികഥ ശ്രവിച്ച എല്ലാവർക്കും நாங்கள் നന്ദി தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது തെറ്റു കുറ്റങ്ങൾ இருந்தால் ക്ഷമിക്കണം. മംഗളത്തോടു കൂടി നാங்கள் നിർത്തുறோம். നിത്യ ജയ മംഗളം നിത്യ ജയ മംഗളം നിത്യ ജയ മംഗളം. ഇത്രയും സമയം അതിഭംഗിയായി ഈ സുന്ദരകാന്ഡം ഹരികഥ എന്ന രൂപേണ നമ്മളെ മനസ്സിലാക്കിയ ശ്രീമതി അന്നപൂർണി ശ്രീധർ, ഞാൻ ഒന്നുകൂടി പറയുന്നു, അന്നപൂർണി ശ്രീധർ നമ്മുടെ ഐമനം വി വി പരമേശ്വരയുടെ കൊച്ചുമകളും ശ്രീ ബാലു ലളിതയുടെ മകളുമാണ്. ഒരു ആയുർവേദ ഡോക്ടറാണ് ശ്രീമതി അന്നപൂർണി ശ്രീധർ. അന്നപൂർണിയുടെ ഹസ്ബൻഡ് ഒരു ആയുർവേദ ഡോക്ടറാണ് ശ്രീ ശ്രീധർ. അദ്ദേഹം ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. ശ്രീധറിൻ്റെ അമ്മ എത്തിയിട്ടുണ്ട്. രമ്യ ഹരിശങ്കറിൻ്റെ അമ്മ എത്തിയിട്ടുണ്ട്. ഇവർ 3 പേരും കസിൻസാണ്. അമ്പലപ്പുഴയിലാണ് ഇവർ താമസിക്കുന്നത്. ഈ ആയുർവേദ ഡോക്ടറായ ശ്രീമതി അന്നപൂർണി ശ്രീധറിനെ കേരള ബ്രാഹ്മണ സഭ കോട്ടയം ടൗൺ യൂണിറ്റിന്റെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഇന്ന് ഇവിടെ ഈ ഹരികഥ അവതരിപ്പിക്കുവാൻ വന്ന അന്നപൂർണി ശ്രീധറിന് ഒരിക്കൽ കൂടി നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നതോടൊപ്പം ഞങ്ങളുടെ ചെറിയ ഒരു പൊന്നാട അണിയിച്ച് ആദരിക്കുവാനായി ജോയിന്റ് സെക്രട്ടറി ശ്രീമതി ലതാ ഗണേഷിനെ ക്ഷണിക്കുന്നു. ശ്രീമതി അന്നപൂർണി ശ്രീധരനെ സാദരം ക്ഷണിക്കുന്നു. അടുത്തത് ശ്രീമതി പാർവതി സുരേഷ്, ഒരു സംഗീത ടീച്ചറാണ്. എം.കോം ഡിപ്ലോമ സംഗീതഭൂഷണമാണ്. ശ്രീമതി പാർവതി സുരേഷിനെ പൊന്നാട അണിയിച്ച് ആദരിക്കുവാൻ കമ്മിറ്റി അംഗം ശ്രീമതി ബാലകൃഷ്ണയെ ക്ഷണിക്കുന്നു. അടുത്തത് രമ്യ ഹരിശങ്കർ. രമ്യ ഹരിശങ്കർ ഒരു ബിടെക് ബിരുദധാരിയാണ്. രമ്യ ഹരിശങ്കറിനെ പൊന്നാട അണിയിച്ച് ആദരിക്കുവാൻ ശ്രീമതി മഞ്ജു സുഭാഷിനെ ക്ഷണിക്കുന്നു. ഈ 3 പേരും ഈ പ്രൊഫഷണലിനോടൊപ്പം ഈ ഒരു പരിപാടി എങ്ങനെ കൊണ്ടു നടക്കുന്നു എന്ന് ചോദിച്ചാൽ വളരെ ഒരു അപൂർവ ചിത്രമാണ്. ഏതാണ്ട് 2025 ആരംഭിച്ച് ഏതാണ്ട് 5ാമത്തെ പ്രോഗ്രാമാണെന്ന് തോന്നുന്നു. ഞാൻ വീണ്ടും പറയുന്നു, കഴിഞ്ഞ വർഷം നന്ദഗോവിന്ദം ഭജൻസ് കേരളത്തിൽ പരിപാടി പിടിച്ച ഈ വർഷം അവരെ വളരെ ഹിറ്റായി. കേരളത്തിനകത്തും പുറത്തും ധാരാളം ആരാധകരാണ് എത്തിയിരിക്കുന്നത്. കുമാരനെല്ലൂർ അമ്പലത്തിൽ എൻ്റെ വൈഫ് ഉൾപ്പെടെ 3 മണിക്ക് പോയിരുന്നതാണ്. ഇപ്പോൾ ജനുവരി 13-ാം തീയതി തിരുനക്കര ക്ഷേത്ര മൈതാനത്ത് വൈകിട്ട് 6 മണി മുതൽ നന്ദഗോവിന്ദം ഭജൻസ് പരിപാടി നടത്തുന്നു. ധാരാളം ഡിവോട്ടീസാണ്. അതുപോലെ ഇവരുടെ ഹരികഥയും അടുത്ത വർഷം കേരളത്തിനകത്തും പുറത്തും ധാരാളം പരിപാടി നടത്തി ഇവരെ നമ്മളുടെ ഒരു ബ്രാഹ്മണ സഭയുടെ മുതൽക്കൂട്ടാക്കണം എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് പ്രത്യേകം ഒരിക്കൽ കൂടി അവർക്കും ശ്രീ ശ്രീധരനും ബാലുവണ്ണാവിനും പരമേശ്വരനാവിനും എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി കേരള ബ്രാഹ്മണ സഭ കോട്ടയം ടൗൺ യൂണിറ്റിന്റെ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. അവർക്ക് ചെറിയൊരു ദക്ഷിണ നൽകുവാനായി ഞങ്ങളുടെ ആരാധനായ പ്രസിഡന്റ് ശ്രീ R.S. മണി, ട്രഷറർ ശ്രീ കെ രംഗനാഥൻ, മറ്റ് കമ്മിറ്റി അംഗങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ വരണം.
പിന്നെ ഇത് കഴിഞ്ഞ് എല്ലാവർക്കും അത്താഴം അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. എല്ലാവരും കഴിച്ചതിന് ശേഷം നാളെ നമ്മുടെ അയ്യപ്പ ലക്ഷാർച്ചന, കൃത്യം 5 മണിക്ക് ഗണപതി ഹോമം, 6 മണിക്ക് വേദജപം, കൃത്യം 7 മണിക്ക് ആദ്യത്തെ ബാച്ച് ആരംഭിക്കുന്നതാണ്. കുറേ നമ്മുടെ സമുദായ അംഗങ്ങൾ നാളെ രാവിലെ വരാമെന്ന് സമ്മതിച്ചിട്ടുണ്ട്. ഇനി ആരെങ്കിലും വരാമെന്ന് താല്പര്യമുള്ളവർ കൃത്യം 6:45 ഇവിടെ എത്തുക. എല്ലാവരുടെയും സഹകരണം. ഉച്ചയ്ക്ക് 1 മണിക്ക് ദീപാരാധന സമാരാധന. എല്ലാവരും നാളത്തെ ലക്ഷാർച്ചനയിൽ പങ്കുകൊള്ളണം. എല്ലാവർക്കും അത്താഴം അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ ജനുവരി 1-ാം തീയതി